அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய 21 அர்த்தமுள்ள ஆதாரங்களோடு கூடிய கேள்விகளில் ஒன்றுக்கும் இப்போ பதில் சொல்லலை. முன்னரும் சொல்லலை, இது இப்போவும் சொல்லவில்லை. மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே சொன்னதையே இது வாதம் தானே அப்படின்ற அடிப்படையில் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ சொன்னதும் கேள்வி பதில் தான். வாதம்டா என்ன? வாதம் என்று சொன்னால், இப்னு மசூத் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பெண்ணை முத்தம் கொடுத்த ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு, இது எனக்கு மட்டுமான்னு கேட்டாங்க, இதிலிருந்து இமாம்கள் இப்படி வழங்கியிருக்கிறாங்க, இந்த ஆதாரத்தில் வழங்கியிருக்கிறாங்க, இது உங்களுடைய கருத்து இது மாற்றமாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு தான் ஆர்குமெண்ட் பண்ணணுமே தவிர, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்பது வாதம் கிடையாது. நம்ம இது எது கேட்குறோம் தெரியுமா? இமாம்களுடைய விளக்கத்தை நீங்கள் சேர்த்து சொன்னாதான் இமாம்கள் ஹதீஸின் அடிப்படையில் அந்த விளக்கத்தை சொல்வார்களே, ஆனால் அது அவர்கள் விளக்கம் இல்லை. ஹதீஸில் இருந்து அதை எல்லாரும் விளங்கலாம் என்று சொல்லிவிடுவோம். இமாம்கள் அகராதி அடிப்படையில் அந்த விளக்கத்தை சொல்லியிருப்பார்களே, ஆனால் அகராதி தான் அங்கே விளக்கியிருக்கே தவிர இமாம்கள் விளக்கவில்லை. அதுக்கு தான் கேட்குறோம், சேர்த்து சொல்லுங்கண்டு. எதுக்கு இதை கேட்குறோம்? இமாம்கள் சொன்னாங்கங்கிறீங்க. இமாம்கள் இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லி ஒரு ஆயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு பொருந்தின ஆயத்து தான் அது விளக்குது. ஹதீஸை காட்டினார்னா அந்த ஹதீஸ் தான் அதை விளக்குது. அதே மாதிரி அகராதி நூலில் அப்படி இருக்குன்னு காட்டினாரே, ஆனால் விளக்குறது இப்போ அகராதி தான். அகராதி எடுத்து காட்டுறார் இவர். அப்படி வந்துவிடும். சுயமாக சிந்திச்சவர் சொன்னாரே, ஆனால் அதுக்கு அதில் கிரவுண்ட் இருக்குதா, அவராக உளறி இருக்காரா, எல்லாம் அம்பலமாகிறதுக்கு தான் வாதமாக வைங்கன்னு கேட்குறோம். வாதமாக வைங்கன்னு கேட்டால், இமாம்கள் இதுக்கு இந்த மாதிரி சொன்னார்கள், நீங்கள் நீங்கள் இமாம்கள் துணை இல்லாமல் நீங்கள் அதை விளக்குங்கன்னு கேளுங்க. இமாம்கள் சொன்னது ஹதீஸில் சொன்னால் அது ஹதீஸில் உள்ளது நாங்கள் எடுத்து காட்டிடுவோம். மறுபடியும் என்ன செஞ்சிருவீங்க? இமாம்கள் விளக்கம் தேவையில்லை, நிரூபணம் ஆயிரும். அகராதிலேருந்து எடுத்திருப்பார்களே, ஆனால் அகராதியில் உள்ளதை நாங்கள் இது இமாமை இல்லாட்டாலும் அகராதி இன்னைக்கு எடுத்து பார்த்து யாரும் சொல்லலாமே என்று சொல்லுவோம். அதை நிறுவுவதற்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? இதை வாதமாக வைங்கிறோம். திரும்ப உங்கள் நிலை என்னன்னு மட்டும் கேட்குறீங்க. நீங்கள் உங்கள் நிலை என்னன்னு சொல்லி இதுதான் சரியான விளக்கம் என்று சொல்லி இது இமாம்களால் தான் கொடுக்க முடியும், நீங்கள் இமாம் தயவு இல்லாமல் கொடுங்க நீங்கள்ட்ட கேட்கணும். அதுதான் வாதம்னு சொல்கிறேன். இப்போவும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் அந்த கேள்வி விவரித்து கேட்டிருக்கீங்களே தவிர வாதமே வைக்கல. மறுபடியும் கொஸ்டின் தான் பண்ணுறீங்க. நாங்கள் எப்படி பண்ணுறோம்? இந்த ஆயத்தை ஷஹுர் ரமதான் என்று இருக்கிறது, அதே மாதிரி இன்னும் அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்னு இருக்கிறது, தெளிவாக ரமலானில் லைலத்துல் கத்ர் வரும் என்று தெரிகிறது. அதை மாற்றி இவர் தப்பாக சொல்கிறாரு, இப்போ டிக்ளேர் பண்ணுறோம். இது தப்பு, இது ரைட் அப்படி சொல்கிறோம். அதான் வாதம் என்பது. வாதம் என்று சொன்னால் அது சரி, இது தவறு என்று ரெண்டையும் இணைத்து சொன்னாதான் அந்த இமாம்களுடைய லட்சணமே மக்களுக்கு தெரியணும்ல. இமாம்கள் இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, அது குரானில் உள்ள விளக்கமா இல்லாத விளக்கமா விட்டு அடித்த விளக்கமா, அது என்னங்கிறதெல்லாம் மக்களுக்கு வரணுமா இல்லையா? அதுக்கு தானே விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தானே இமாம்களுடைய விளக்கம் முட்டுக்கட்டையாக இருக்குதா அல்லது துணையாக இருக்குதா நிரூபணமாகும். அதனால் நீங்கள் திரும்பவும் சொல்லுகிறோம். இப்போ நீங்கள் 10 விஷயம் ஏற்கனவே சொன்னதை 10 விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க, குறித்து வச்சுருக்கிறோம். இதை ஒன்றா எடுத்துக்கொண்டு ஆர்குமெண்ட்டாக வைங்க. முதல்ல ஒரு எதை விரும்புகிறீங்களோ அந்த வைங்க. இப்னு மசூத் முத்தம் கொடுக்குற எடுத்துக்கிட்டீங்களா, இது இப்படி இருக்குதுங்க, இதுலேருந்து இது விளங்குதுங்க, இது விளங்கலைங்க, இதை பார்த்தா யாருக்குமே குழப்பம் தாங்க வருது, ரசூலுல்லாஹ் அவர் விளக்கலைங்க, இது இமாம் விளக்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்? அதில் நாங்கள் எப்படி விளக்குறோம், அது இமாம் எப்படி தப்பு செஞ்சார், அவர் ரைட்டு செஞ்சார், நாங்கள் விளக்குறோம். இப்படி ஒவ்வொரு பாயிண்டாக நீங்கள் விளக்கணுமே தவிர, விளக்கி என்ன செய்யணும்? கொஸ்டின் பண்ணணுமே தவிர திரும்பவும் இதுக்கு உங்கள் நிலை என்ன, உங்கள் நிலை என்னன்னு கேட்டால் என்ன? இது வாதம் பண்ணுற முறை கிடையாது. இது கேள்வி பதில் தான். திரும்பவும் கொஞ்சம் விவரமாக கேள்வி பதில் கேட்டிருக்கிறீங்க. முதல் ஷார்ட்டாக கேட்ட கேள்வியை கொஞ்சம் விரிவாக கேட்டிருக்கீங்களே தவிர ஆர்குமெண்ட்டுங்கிறது நீ சொல்கிற தப்பு, நான் சொல்கிற ரைட் அப்படி ஒன்றா சொன்னீங்களா? உங்கள் இந்த இலாஹுக்கும் இலாஹுக்கும் உங்கள் அர்த்தம் சரி தான், இது எங்கேருந்து எடுத்தீங்கன்னு தான் கேட்குறீங்க. தப்பு நீ செஞ்சது அப்படியாவது சொல்லணும். அப்படி சொன்னால் கூட இந்த தலைப்புக்கு வராது, அப்படி கூட சொல்லிக்கிறங்க நீங்கள். நாங்கள் அப்படி கேட்க மாட்டோம். உங்கள் இது தப்பு, எங்கள் இது ரைட்டு அப்படி ஆர்குமெண்ட் பண்ணணுமே தவிர திரும்ப திரும்ப கேள்வியை கேட்டால் இது என்னங்கிற நாங்கள் எப்படி கேட்குறோம்? பாயிண்ட்டாக நீங்கள் சொன்ன அப்படி தப்புன்னு போல்ட்டாக சொல்கிறோம். இந்த 21 நீங்கள் தப்பு பண்ணிட்டேங்கிறோம். இது வரைக்கும் எடுத்து வச்சதில் இன்னும் எடுத்து வைக்கிற அத்தனையும் காட்டி தப்புன்னு தான் சொல்லுவோம். அப்படி சொல்லுங்கள் விவாதத்தை. அடுத்ததாக இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச இன்னும் சில விஷயங்கள்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. திரும்பவும் அதை சொல்கிறேன், இந்த வாதத்தில் எடுத்து வச்சதை தெளிவாக வச்சு உங்கள் நிலையை நிறுவுங்க. அடுத்து நாங்கள் சொன்னதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கு, அதையும் சொல்லுங்கள். குறிப்பாக இப்னு அரபியில் இருந்து கசாலியிலேருந்து அனைத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். அத்தியிலேருந்து ஜெய்தூன் ஆலிவுலேருந்து எல்லாம் சொல்லணும். அடுத்து என்னென்னு கேட்டால், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இருக்குது. எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ, உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்கே மலக்குகள் வரமாட்டாங்க, எல்லாருக்கும் விளங்கிடும். யார்ட்டையாவது குழந்தைகிட்ட போய் சொன்னால் கூட நாய் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டாங்க, உருவப்படங்கள் இருக்கிற வரமாட்டாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டோம்னா அதுக்கு விதிவிலக்கு சிலது இருக்குது, அதெல்லாம் சேர்த்து கூட சொல்லிடுவார், புரிஞ்சுக்கிடுவார்.
இது பளிச்சுன்னு வழங்குதா இல்லையா? இவர் கசாலி இமாம் கல்விக்கு அறிவு கடல் இருக்கார் பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதுக்கு இது நாய் நுழைய மாட்டான், நாய் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னா என்ன தெரியுமா? நாய்ங்கிறது வந்து கெட்ட குணம். நாய்னா என்னது? கெட்ட குணமா நாய்க்கு அர்த்தம். வீடு என்பது கல்பு. எந்த கல்புல கெட்ட குணம் இருக்குதோ அங்கே மலக்கு வர, இதுக்கு அர்த்தமா. எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ மலக்கு வரமாட்டாங்கிறது எல்லாருக்கும் என்ன அர்த்தம் வழங்குது? சாதாரண மக்கள்லேருந்து எல்லாருக்கும் என்ன வழங்கு? நாய் வச்சுக்கிறக்கூடாது, நாய் வச்சுக்கிறக்கூடாது, விதி விலக்க வேட்டை நாய், பாதுகாப்பு நாய் வச்சுக்கலாம், அது வேற வச்சு கொண்டு விளங்கிக்கலாம். நாய்க்கு நாய் தானே, மலக்குக்கு மலக்கு தானே, வீடுக்கு வீடு தானே, அப்படி தானே விளங்கணும். இவர் அறிவு கூடல் என்ன விளக்குறாருன்னு கேட்டால் அது அந்த அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தமா? ஒல் கல்பு பை துன்ஹோ மன்சிலுல் மலாய்க்கா, கல்புங்கிறது தான் மலக்குகள்லாம் இறங்கக்கூடிய ஒரு மன்சிலாக இருக்கிறது. அதில் வந்து அவங்க தங்கக்கூடிய இடமாக மஹல்லு இஸ்திக்ராரிஹிம், அவங்க தங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஒஸ் சிஃபாத்து ரதியத்து மிசலுல் கலபி ஒல் ஷஹவத்தி ஒல் ஹக்தி ஒல் ஹசதி ஒல் கிபரி ஒல் அஜபி வஹவாத்தியா, இது மாதிரியான, அதாவது கோபம், ஆசை, பொறாமை, கபடம், பெருமை, ஆணவம், இது போன்றவைகள் எல்லாம் கிலாபுன் நாய்கள். இந்த நாய்களை கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே விட்டுறாது தத்துவம். அப்போ வந்து இப்போ நாய் வளர்க்குறது கூடுமா கூடாதான்னு இந்த அதிசயம் ஆதாரம் காட்டணும்னு வைங்களேன். இல்லை, அந்த அர்த்தம் இல்லையே, நாயெல்லாம் வச்சுக்கலாமா, நாய்க்கு நாயின்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா என்னவாகும்? அப்படி சொல்கிற இது விளக்கமா இது குழப்பமா? அல்லாஹ்வுடைய ரசூல் இதைத்தான் சொன்னாங்களா, வேறு எதுவும் சொன்னாங்களா? எவ்வளோ சம்பவங்கள் மேற்கொண்டு அதிசயங்கள்லாம் இதில் விளக்குறது. இந்த மாதிரி எல்லாம் வந்து விளக்கம்ங்கிற பேரில் குழப்பி இருக்கிறத பார்க்குறோம். இது 22வது பாயிண்டாக எடுத்து வச்சுருக்கிறோம். 23வதாக நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அந்த வானத்தில் வந்து மழை பெய்யுது, இருள்கள், இடி மின்னல்லாம் இருக்குன்னு. இடின்னா எல்லாருக்கும் தெரியும் இடின்னா என்னன்னு சொல்லி. இடிக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இடின்னா என்ன தெரியுமா? இடின்னு சொன்னால் மலக்குகளுடைய சத்தம். மலக்கு சத்தம் போடுவாங்களாம், பயங்கரமாக சத்தம் போடுறாங்க பாருங்க. எதுக்கு சத்தம் போடுறாங்கன்னு சொல்லலை அவர். மலக்கு அங்கேருந்து கத்துவாங்களாம், ஓண்டு கத்தும்போது இடியா நமக்கு சத்தம் கேட்குமா. அதே மாதிரி மலக்கு பெருமூச்சு விடுவாராம். எதுக்கு பெருமூச்சு விடுறாரு மலக்குன்னு தெரியல. அது மலக்கு பெருமூச்சு விடுறதா மின்னல் வர்றது. மழை இருக்குல்ல, மழைன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மலக்குலாம் அழுவாங்களா தான். அதாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், வானத்திலேருந்து மழை பெய்யுதுங்கிறான், அதில் இடியும் இருக்குது, மின்னல் இருக்குங்கிறான். இது உலக மக்கள் அத்தனை பேருக்கு சொன்னோன்னே விளைக்கிறோம். முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னால் கூட என்ன செய்யும்? மேகத்தில் மழை இருக்கிறது, மின்னல் இருக்குது, இடி இருக்கிறது, சரிங்கன்றுவான். அந்த அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? மலக்கு சத்தம் போடுறது, மலக்கு பெருமூச்சு விடுறது. மழைன்னா என்ன அர்த்தம்? மலக்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பார். மலக்கு அழுதால் என்னவாயிரும்? மழை பெஞ்சிரும். இதானா? இது எங்கேருந்து எடுத்தீங்க இந்த அர்த்தம்? இது குரானில் உள்ள அர்த்தமா? இது ஹதீஸில் உள்ள அர்த்தமா? அல்லது ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எடுத்த ஜமக்ஷரி இமாம் மாதிரி விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுத்த கண்டுபிடிப்பா? அப்போ குரான் ஹதீஸை விளங்குறதுக்கு தடையாக இருக்காங்களா இல்லையா? குழப்புறாங்களா இல்லையா? நேரடியாக தெளிவாக விளங்குதில்ல. இந்த ஆளுக்கு விளக்கம் சேர்ந்தோன்னு குழப்புதில்ல, விளக்கம்னு சேர்ந்தோன்னு குழம்பி போயிடுது. இப்போ மழையை கூட மழைன்னு விளங்க முடியாமல் ஆக்கிடுறாங்க. அதை சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மழை கிடையாது, இடி கிடையாது. இடி கிடையாதுன்னு அது விளக்கமா? மழைன்னா மழை கிடையாதுன்னு அதுக்கு பேர் விளக்கமா? மின்னல்னா மின்னல் கிடையாதுன்னு விளக்கமா? மின்னல்னு சொன்ன விளக்கமா? இந்த மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்? உலகம் அழியக்கூடிய நாளையில் ஒரு தாபத்தை, ஒரு உயிர் பிராணியை வந்து அதை அல்லாஹ் படைக்குவான். அது மக்கள்கிட்ட வந்து பேசும். இறுதி நாளுடைய அடையாளம்னு சொல்லி குரானில் என்ன இருக்குது? ஒய்தா வக்கால் கவுலாலையும் மஹ்ரஜனாலகும் தாபத்தை மின்னல் து கல்லி முகம்ண்டு 27வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதோடு நிறுத்திட்டு போயிட வேண்டிய. ஆனால் என்ன உயிரினமும் தெரியலை, ஏதோ ஒரு உயிரினம் வரும், பேசும். அவளோட நம்ம என்ன செய்யணும்? நிப்பாட்டி கொள்ள வேண்டும். என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த தாபத்துனா என்ன தெரியுமா? அதனுடைய தலை வந்து மாட்டு தலையாக இருக்கும். ராசுஹா ரவுசு சௌரி, ஐனுஹா ஐனுல் ஹின்சீரி, கண்ணு வந்து பன்றி கண்ணாக இருக்கும். உதுனுஹா உதுனு ஃபீலின், காது வந்து யானைக்காதாக இருக்கும். கர்ணுஹா கர்ணு ஐலின், கொம்பு வந்து மான் கொம்பாக இருக்கும். சதுருஹா சதுரு அசதின், நெஞ்சி வந்து சிங்கத்து நெஞ்சாக இருக்கும். லவுனுஹா லவுனு நம்ரின், கலர் வந்து சிறுத்த கலராக இருக்கும். ஹாசிரத்துஹா ஹாசிரத்து ஹிர்ரின், இடுப்பு வந்து பூனை இடுப்பாக இருக்கும். தனப்புஹா தனப்பு கபிஷின், அதனுடைய வாள் வந்து ஆட்டு வாளாக இருக்கும். கவாயிமுகா கவாயிமு பயிரின், அதனுடைய கால்கள் வந்து ஒட்டகத்தினுடைய கால்களாக இருக்கும். ஒவ்வொரு கால்குடைய தூரம் வந்து 12 முழமாக இருக்கும். மாக அசா மூசா, அந்த பிராணி வந்து மூசாவுடைய கைத்தறியை வச்சிருக்கும். ஹாத்தமு சுலைமானுடைய மோதிரத்தையும் வச்சிருக்கும். ஒவ்வொரு மூமினையும் பார்க்கும் பொழுது ஒரு குத்தும் அசாவை கொண்டு மூஞ்செல்லாம் பிரகாசமாயிரும். இப்படின்னு எதுக்கு? தாபத்துள்ள அருளை அனுப்புவோம், அது பேசும்னா பளிச்சுன்னு விளங்குது. இது என்னதுக்கு? உலகத்தில் அத்தனை பிராணி அனிமலை எடுத்து ஜூவில் போய் பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு இடமா பார்த்து புராணங்களில் கற்பனை பண்ணுவாங்கல்ல, இது விளக்கமா? இது என்னங்கிற தமாசா? அல்லாஹ்வுடைய ஆயத்தை வந்து கேலிக்குரியதாக ஆக்கி விட்டார்கள் வருது. அது தெரியல உங்களுக்கு? இது கேலி செய்கிறாங்கன்னு விளங்கலை. இது யார் சொன்னா?
அன்பானவர்களே, ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயமாக அந்த தப்சீரில் இருக்குது. நீங்கள் மர்சால ஓதி கொடுக்குற தப்சீர் ஜலாலையில் அப்படி தான் இருக்குன்னாங்க. ஜலாலையில் என்ன இருக்குது அதான் இப்போ எடுத்துருக்கிறேன். என்ன துஹ்ஃபி ஃபி நஃப்ஸிக மல்லாஹு முப்தீஹி அப்படிங்கிறதுக்கு முதுஹிரஹு மின் மஹப்பத்திஹா அப்படின்னு இருக்குது. அதுக்காக வேண்டி என்ன ஒரு ஆள் ஒருவர் நேசிக்கிறான்னு சொன்னால் அது காமத்தினால தான் நேசிப்பாங்களே, வேறு நேசமே வராதா? ஏன் உங்களுக்கு சிந்தனை இப்படி போகுது? ஒரு ஆள் ஒரு நேசிக்கன்னு சொன்னால் திறமைக்காக அல்லது பரிதாபப்பட்டு ஏழ்மைக்காக அவர் நல்ல குணத்திற்காக எப்படி பல காரணங்களுக்குனால ஒரு நேசம் வரலாம்ல. இங்கே ஏன் நேசம் வருதுன்னு கேட்டாக்கா, நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முறைப்பெண்ணை தானே முடிச்சு வச்சாங்க. இவங்க தான் முடிச்சு வச்சாங்க, பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. இப்போ நம்மளால தானே பாதிப்பு நினைக்கிறாங்க. ஒரு பெண்ணை நேசிக்கிறான்னு சொன்னால் பல காலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட நேசிப்பாங்க. அதுதான் ஒரு மனிதத்தன்மை. நீங்கள் ஏன் காம ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க? ஏன் உங்கள் சிந்தனை அப்படி போகுது? ஜலாலே அப்படியே போடுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஷஹ்வத் ஏற்பட்டுச்சு, ஜெய்னப் ரலியல்லாஹு மேலே அப்படியே போட்டாங்க. மஹப்பத்துங்கிற வார்த்தை தானங்க. ஒருவரை ஒருவர் நேசிப்பது பலகாரங்கிறாம ஏன் நல்ல எண்ணம் கொண்டு வர முடியாதா? ஃபிக்கு கிதாபில் தான் தப்பாக தீய எண்ணம் வச்சுங்க. குர்ஆனுடைய வசனங்கள் விஷயத்திலும் ஹதீஸ் விஷயத்திலும் கூட அப்படி தானா? அல்லாஹ் கூறினதிலையும் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலையும் சஹாபா பெருமக்கள் விஷயத்திலும் கூட இப்படி கொச்சப்படுத்தணுமா? இப்படி அசிங்கமாக பேசணுமா? இதோட வெளிப்பாடு போய் ஜலாலில் தான் வாட்சி காமிச்சேன். வேறு என்ன இருக்குது? என்ன அசிங்கம் இருக்குது? மஹப்பத்துங்கிற வார்த்தை இருந்தாலும் அசிங்கமா? அதான் என்னுடைய கேள்வி. சரி, அடுத்து பாருங்கள். நம்ம ஜலாலயம் மார்சா ஓய்வு கொடுக்குறானாங்களா? ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இல்லைன்னா ஜலாலையில் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காமத்தினால தான் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு தான் இருக்குது, தப்பாக தான் எழுதிருக்குன்னு அவங்க கொண்டு வரணும். மஹப்பத்துங்கிற வார்த்தை இருந்தால் என்னங்க? இப்போ இதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சுக்கிறேங்க. மதஹப் விஷயத்தை உங்கள் சொல்கிறதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். கொச்சைப்படுத்தணும்னே நினைக்கிறனால தான். நல்லா டீசெண்டாக சிந்திக்கலாம். சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரச்சனை அப்படித்தான். அசிங்கப்படுத்தணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு கடைசியில் ஃபிக்கு கிதாபு அப்படி இருந்துச்சு, இமாமுடைய கருத்து அப்படி இருந்துச்சு. கடைசி எங்கே போச்சு? நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வரைக்கும் போச்சு. இந்த அசிங்கம், இந்த ஆபாசம். அதான் நல்ல சிந்தனை வேணுங்கிறது. இப்போ நம்ம உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸை சொன்னோம். இதுக்கு எப்படி விளங்குறீங்கன்னு கேட்டோம். இன்னொரு ஹதீஸை நம்ம சொல்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் உம்மு சலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. உம்மு சலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய படுக்கையில் படுப்பாங்க. அதே போல் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய உடம்பிலிருந்து வியர்வை துளி முத்து முத்தா துளித்தது. உம்மு சலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கெல்லாம் எடுத்து சேகரித்தாங்க. நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து கேட்டாங்க, என்ன செய்கிறீங்கன்னு. யாரை சொல்லலாம், இது அத்யபு தீப், மிக நறுமணமிக்கவதாக இருக்கிறது. நர்ஜு பரக்கத்தஹு லி சுபியானினா, எங்கள் குழந்தைகளுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதில் பரக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னாங்க. நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அசப்தி, நீங்கள் செஞ்சு கரெக்டுன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது. இப்போ இந்த ஹதீஸை நீங்கள் எப்படி விளங்குறீங்க? கொச்சா விளங்க போறீங்களா? அசிங்கமாக விளங்க போறீங்களா? அல்ல இமாம்கள் எப்படி விளங்குறாங்களோ அப்படி விளங்க போறீங்களா? இதுதான் எங்கள் கேள்வி. இமாம்களுடைய கருத்து பெறா விளங்கினா பிரச்சனை இல்லைங்க. அதை விட்டுட்டு போனால் இமாம்கள் சொன்ன கருத்து ஆபாசம், ஃபிக்ஹ் ஆபாசம், அப்படியே போய் சரியான ஹதீஸ் ஆபாசம் அப்படி தான் வரும். அவன் ஆபாச களஞ்சியம் அப்படின்ட்டு ஃபிக்கு கிதாபை காரணம் காட்டினவங்க கடைசியில் புகாரி முஸ்லீம் அதையும் ஆபாசம் ஆக்கி கடைசியில் இந்த ஹதீஸை மருத்துவ கோஷ்டின்னு ஒன்று இருக்குதுல்ல, அங்கே கொண்டு போய் நிப்பாட்டணும். அங்கே நிப்பாட்டின பிறகு அந்த குர்ஆன்லேயும் விவகாரம் உள்ளதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் இப்போ நான் பட்டியல் போடல, யோசிக்க ஆரம்பிச்சா வச்சுக்கிறேங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது, இப்படிலாம் இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சா வைங்க. இன்றைக்கி சில பேர் அப்படி தானே, அந்த வசனம் இல்லை இந்த வசனம் இல்லைன்னு ஒரு கூட்டம் உண்டாயிருச்சு. அப்புறம் அங்கே போகும். கடைசியில் என்ன ஆகும்? குர்ஆன் வேணான்னு வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஒழுங்காக சிந்திங்கிறேன். ஆபாச ஒரு சிந்தனையிலே யோசிக்க வேணாம். இப்போ அப்படி தான் போகுது. ஹதீஸையும் அப்படி தான் வைக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸையும் நான் வச்சிருக்கிறேன். இது எப்படி புரிய போகிறீங்க? இமாம்கள் கருத்து பெறாரமா உங்களுடைய ஆபாச கருத்து பெறாமல் புரிய போகிறீங்களாண்டு. அடுத்து இவங்க ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பித்து சொன்னோம், என்னை பார்த்து கேட்க வேண்டியதானே, நான் வாசித்து வைக்கிறேன் அப்படின்னாங்கல்ல. நம்ம என்ன சொன்னோம், சரி நீங்கள் அறுத்து வைங்க அப்படின்னோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் வாசிக்கணுமான்னு கேட்டுக்கிறாங்க. வாசிக்கணும், ஏன்னா நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, எளிமையாக புரியும்னு சொல்லி ஒரு வசனத்தை தானே வாசிக்க சொல்கிறேன். அங்கங்கே விளக்கமான கேட்கலையில் இருக்கிற குர்ஆனுடைய ஆயத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் புரியுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். நீங்கள் தான் இமாமுடைய உதவி இல்லாமலேயே எல்லாம் புரிஞ்சுக்கிற முடியுங்களா? நீங்கள் வாசிங்க. உங்களால் முடியும்ட்டீங்க, அவங்களால தான் முடியாது, என்னால் முடியும் அப்படின்ட்டீங்க. நீங்கள் செய்யுங்க. குறிப்பாக அந்த 3 வசனங்கள் வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட 3 வசனங்களை அப்படி அர்த்தம் செய்யுங்க. நீங்கள் மக்கள்லாம் புரியட்டும்.
அடுத்ததாக ராசி சொல்லியிருக்காங்க வஞ்சல மனசமாயி மான். ராசி சொன்ன தப்புங்கிறேன். அவர் குர்ஆன் வசனத்தை தானே சொன்னாங்க. எதுக்கெடுத்தாலும் சொல்றீங்களே குர்ஆனுக்கு எதிராக யுத்தம் போடுற தப்புங்கிறீங்களா, அந்த தப்பை நீங்கள் இப்போ பண்ணுறீங்க. அதானே சொல்கிறோம். ராசிமாம் சொந்த கருத்தாக சொன்னாங்க. அல்லாஹ் வஞ்சல மனசமாய் மான்னு சொல்லியிருக்கிறான். இப்போது வானத்திலிருந்து தண்ணி இங்கே வருதுங்க, பூமியிலேருந்து தண்ணி அங்கே போகுதுங்க. இது விஞ்ஞான முறைப்பெறாலும் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது நான் பூமியில் இருந்து வானத்திற்கு தண்ணி கொண்டு சொல்கிறேன், டைரெக்டாக சொல்லலைங்க. வேறு சில வசனங்கள் தாத்திர் ரஜை நான் ஏற்கனவே சொல்லி காட்டேன், ஜமக்ஷனிமா கூட சொல்லியிருக்கான்னு சொல்லல, அந்த ஆயுன் பெறா நம்ம புரிகிறோம். ஆனால் ராசிமாம் என்ன சொல்கிறாங்க, தெளிவாக அல்லாஹ் சொன்னது வானத்திலிருந்து இங்கே இறக்குகிறான். வானம்ங்கிறது இங்கே மேகம், சமாங்கிற வார்த்தை பல இடங்களில் மேகத்தை யூஸ் பண்ணப்படுது. அது அவங்க குர்ஆன் வசனத்துக்கு தானங்க விளக்கம் சொல்கிறாங்க. அவங்கள போய் தப்புங்கிறீங்க. அவனுக்கு சொந்த கருத்தாக சொன்னாங்க, பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுனவங்களை போய் தப்பு பண்ணுங்க தப்பு பண்ணுறாங்கங்கிறீங்க. சொந்தமாக சொன்னால் பரவாயில்ல, அல்லாஹ் வசனத்தை ஓதுறாங்க, அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறாண்டு. அதே போல் இன்னொன்று, இப்போ நீங்கள் கேள்வி தான் வைக்கிறீங்க, கேள்வி தான் வைக்கணும் சொல்லலாம். ஆனால் பார்வையாளர்கள் உலகத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரம் மக்கள் தெளிவாக புரிகிறார்கள். இவர்கள் கேட்ட கேள்விக்கு அங்கே பதில் இல்லை அப்படிங்கிறது. நான் என்ன கேள்விங்கிறீங்க, கேள்வி பதிலாக நடக்குது. நான் தான் உங்களுடைய தலைப்பையை மாற்றுறீங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், உங்கள் இமாம்கள் என்ன சொல்கிறாங்க அந்த விளக்கத்தையும் சொல்லிடுங்க. அது தப்பா ரைட்டா நான் சொல்கிறேங்கிறீங்க. தலைப்பாதான் மறுபடியும் படித்து பாருங்க. தலைப்பில் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு, குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் உதவியின்றி விளங்க முடியுமா நான் கேட்குறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்க. அந்த இமாம் சொன்ன ரைட்டா இல்லையான்னு நான் சொல்கிறேன்டா. தலைப்பாதான் இமாம்கள் சொன்ன கருத்து சரியா இல்லையா அப்படின்னு தலைப்பு வந்தா நானும் சொல்கிறேன். இமாம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இந்த கருத்து சரியா தப்பா சொல்லுங்க அப்படிங்கலாம். ஏன்னா அப்படியா இருக்குது தலைப்பு. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க யாருடைய உதவியும் தேவையில்லை விளங்க முடியும்ட்டு தர்ஜமா எழுதியிருக்கிறீங்க. அதிலே உங்கள் கருத்தை வேறு சொல்லியிருக்கிறீங்க, இதில் வேறு நாங்களே புரிஞ்சோங்கிறீங்க. உங்கள்கிட்ட தர்ஜமா எழுதியிருக்கிறீங்க, அதைத்தான் கேட்குறோம். இமாம்களுடைய உதவி இல்லாமல் இதை நீங்கள் புரியவில்லை என்பது எங்கள் நிலைப்பாடு. இல்லை அவங்க இல்லாமலே புரியணும் இங்கே சொல்லிடுங்க. இங்கேயே லா குசிமுங்கிற இடத்துல நீங்கள் என்ன எழுதிங்க, சத்தியம் செய்கிறேன். நீங்கள் எங்கள் இமாம்கள் உதவி இல்லாமல் எப்படி புரிஞ்சிங்க? அதே போல் நீங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்கள் 3 மாதங்கள்ங்கிறீங்க, இன்னும் அதில் ஒரு பொய் சொல்கிறீங்க. அந்த எழுத்தில் நபிகள் நாயகத்தின் விளக்கத்தின் மூலம் புரிகிறோங்கிறீங்க. நபிகள் நாயகம் எப்படி விளக்கம் சொன்னாங்க சொல்லுங்கள். உங்களுடைய எழுத்து வரதான் வச்சு கேட்குறோம். இதெல்லாம் வாதம் இல்லையா? பதில் இல்லை என்பதற்கு பகரமாக இது வாதம் இல்லைங்கிறீங்க. எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சதுதாங்க. ஏன்னா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இமாம்களுடைய கருத்து சரியா தப்பா அப்படிங்கிறதல்ல தலைப்பு. அப்படியா தான் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் விளக்கம், அது சரியா நான் முடிவு எடுக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். அதான் தலைப்பு. உங்களால் விளங்க முடியுமாங்கிறது. விளங்க முடியும்னா சொல்லுங்களேன். உங்கள்கிட்ட பதில் இல்லை. இமாமுடைய கருத்தை வச்சு தான் மொழிபெயர்த்திருங்க. நிறைய இடங்களில் எங்களால் சுட்டி காட்ட முடியும். இப்போ அதுக்கு உங்கள் பதில் இல்லை. யதார்த்தம் அதுதான் பதில்ங்கனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இலாஹு வணக்கத்திற்குரியவன் நாயன் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. இந்த அர்த்தம் தப்பில்லைன்னு நானும் தான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய வாதம் என்ன, இந்த அர்த்தத்தை எங்கிருந்து எடுத்தீங்க? எங்கள் இமாம்கள் சொல்லித்தான் எடுத்தீங்கிறோம். நீங்கள் என்ன சொல்லணும், உங்கள் இமாம்கள் சொல்லி நான் எடுக்கலைங்க, நானே இது புரிஞ்சங்க சொல்லுங்களேன். நீங்களே சரின்றீங்களேன்னா சரின்னா நானும் சொல்கிறேன். எங்கள் இமாம் சொல்ல விளக்கத்தையும் புரிந்திருக்கிறீர்கள். அதே போல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விஷயத்தில் சொன்னீங்க, அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றியும் சொன்னீங்க. எதையுமே ஒழுங்காக பார்க்கணுங்க. அங்கே அவர் ஃபிரௌன் கடைசி நேரத்தில் என்ன வார்த்தை சொன்னாரோ அதே அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அது நான் ஈமான் கொள்கிறேன் கரக்கூண்டு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். அவருக்கு அந்த மூழ்கடிக்கும் பொழுது தான் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நான் ஈமான் கொள்கிறேன். பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்டாங்கல்ல, அந்த ரப்ப நான் ஈமான் கொள்கிறேன். அதைத்தான் சொல்கிறாங்க. அவன் ஈமான் கொண்டான் கடைசி நேரத்தில். உண்மையில ஈமான் கொண்டான், ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லைங்கிறதான் பிரச்சனை. அந்த பேச்சுக்காக ஈமான் கொண்டான். அந்த நேரத்தில் ரூஹ் பிரியும் போது இனி தப்பிக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உண்மைதான் நினைக்கிறான், ஈமான் கொள்கிறான். கரக்கு அது மூழ்கும் பொழுது அந்த நேரத்தில் எல்லாத்தையும் பார்க்குறான், இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு புரிகிறான், ஈமான் கொள்கிறான். ஆனால் அல்லாஹ் ஒப்புக்கொண்டானா இல்லை. இது இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஃபுத்துஹாத்துல் மக்கியாவிலே சொல்லி காட்டுறாங்க. ஹாவுலாயுல் முஜ்ரிமூன் அர்போ தவாயிஃப், இந்த பாவிகள் 4 வகைகள் இருக்கிறார்கள். குல்லுஹா ஃபின்னார் லா யஹ்ருஜுன மின்ஹா, இவங்க எல்லாம் நரகத்தில் இருப்பாங்க, நரகத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. வஹுமுல் முத்தகப்பிரூன் அலல்லாஹ், இவங்கெல்லாம் அல்லாஹ் விஷயத்தில் பெருமை அடித்தவர்கள். ஃபிர்அவுன் வ அம்சாலிஹி, ஃபிர்அவுனும் அவனை போன்றவர்களும், இவங்களுக்கெல்லாம் நிரந்தர நரகம் என்று இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னது உண்மை, அதை நம்ம மறுக்கலாமா? இல்லை ஃபிர்அவுன் அப்படிலாம் சொல்லலைன்னு சொன்னால் ஒரு வசனத்தை இல்லைங்க மறுத்துட்டோம். அவன் சொன்னது உண்மை,
அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் உங்க சொல்கிறேன் நிரந்தர நரகத்திற்கு உள்ளவன். இன்னும் கொண்டு வர்றாங்க, மிம்மன் இத்தா ருபூபியா லி நஃப்ஸிஹி, நானே ரப்பு என்று சொன்னவன் அவன். நஃபஹா அனில்லா, அல்லாவுக்கு சொந்தமானது அல்லாவுக்கு இல்லைன்னு சொல்லி எனக்குன்னு சொன்னவன். அதனால் அவன் நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரன்கிறத சொன்ன அந்த இமாமை பற்றி அவங்க முஸ்லிம் சொன்னாங்கங்கிறீங்க. ஜலாலைன் தப்சீரில் வந்து இவங்க சொன்ன மாதிரி இல்லைன்னு இந்த அமர்வில் ஆரம்பித்தாங்க. நம்ம ஜலாலைனை மட்டும் சொல்லலை, மற்ற தப்சீர்கள்லாம் சொன்னோம், அதுக்கு பதில் இல்லை. தபுரி, பகவி, நசஃபி, பைலாவி இதுகளில் எல்லாம் என்ன செஞ்சிருக்குது, அந்த ஜெயினப் சம்பவத்தை அசிங்கமாக எழுதியிருக்கிறார்கள் சொன்னோம். அதுக்கு பதில் இல்லை, அது இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஜலாலைனில் சொன்னாங்களே அதுவாச்சும் உண்மையா? வழக்கம் போல் எல்லாம் அந்த பாதி இப்னு அசாக்கிர் இருக்கிறது தான், பாதியை விட்டுட்டு பாதியை மறைக்கிறது. போன தலைப்பில் சொன்னோம்ல, இதில் என்ன இருக்குது? இப்போ நம்ம ஜலாலைனில் அவர் வாதிச்சார்ல, அடுத்து ஒரு வார்த்தை இருக்குது, அந்த ஒரு வார்த்தை கட் பண்ணி தேவையானது மட்டும் சொல்கிறார். என்ன சொன்னார் அவர்? முலுஹிருஹுமின் மஹப்பத்திஹா, அந்த ஜெயினபின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தினார்கள். ஒரு காம பார்வை பார்க்கலாமா? சாதாரண அர்த்தம் தானங்க, அது தானங்க ஜலாலைனில் சொல்கிறாருங்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? அடுத்துன்னு அப்படியே தொடர்ச்சியாக அல்லவ் ஃபாரகஹா ஜெய்துன் தஸவஜதுஹா, இந்த ஜெயிது இந்த பெண்ணை விட்டு பிரிந்து விட்டால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறலாமே என்று நினைத்தார்கள் இருக்கு. இது காமமா இல்லையா? முகப்பத்துனா சாதாரண முகப்பத்து. இந்த ஆள் புருஷனை ஒரு பொம்பளையை பார்த்துட்டு இவளை வந்து புருஷன் விட்டுட்டான்னு சொன்னால் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா அது என்னது? காமமா முகப்பத்தா? காமமும் சேர்த்து தான் ஜலாலையில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அது அடுத்தடுத்து இருக்கிறதே மறைக்கிறார். நம்ம பார்ப்போமே, எடுத்து சொல்லுவோமே, எந்த இதுவும் கிடையாது. நான் தான் போன தடவை சொன்னேன்ல, விட்டு ஆட்டிக்கு வாயில் வந்துலாம் சொல்ல வேண்டியதுங்கிறதுல இருக்கிறார். அப்போ ஜலாலைனில் என்ன இருக்குன்னு கேட்டால் காமமாக தான் இருக்குது. அத்தனை தப்சீர்கள்லையும் இது காம கதையாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஜலாலைனில் இல்லைன்னு மறுத்தாங்க, அதுலேயும் அப்படித்தான் இருக்கிறது. அதை நான் வந்து பதிவு செஞ்சு கொள்கிறேன். அடுத்ததாக வந்து இப்போ சொல்லிவிட்டு ரெண்டாவது என்ன பண்ணார்னா, இப்போ தான் ஒரு உம்மு ஹராமுடைய சம்பவத்தை இப்போ எடுத்து வாதமாக வச்சிருக்கிறார். உம்மு ஹராமுடைய அந்த சம்பவத்தை, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குண்டு ஒரு கேரக்டர் இருக்கிறது. அந்த கேரக்டர்லாம் விவாதமாக தொடர்ந்தால் எவ்வளோ ஆயத்துகளில் அவங்களுடைய நற்குணம், நற்பண்புகள், ஒழுக்கம், பண்பாடு அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒழுக்கம் பண்பாட்டுக்கு யாரும் ஆதாரம் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னு அதையும் சொல்லிக்கிடுவோம். அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வந்து உம்மு ஹராம்ங்கிற ஏத்த வீட்டில் போய், அவங்களுக்கு அய்யுபாதாங்கிற கணவரும் கூட இருக்கிறாரு. அந்த கணவர் இல்லாத நேரத்தில் போகிறாங்க. போய் அவங்க பெட்டில் போய் ரசூலுல்லாஹ் படுக்கிறாங்களாம். அவங்க பெட்டில் வந்து வேர்வை என்னெல்லாம் வடியுது, அதை பிடிச்சி பாட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க என்கிற மாதிரிலாம் வந்து பேன் பார்ப்பாங்க தலையில். இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணோட கணவன் இல்லாத நேரத்தில் போனதாகவும் இருக்குது. கணவன் இல்லாத நேரத்தில் என்ன இருக்குது, வலா ரசஹு இந்தஹா, தலையை கொண்டு அவங்க மடியில் வச்சுக்கிட்டாங்கன்னு கூட இருக்குது. ஒரு பெண்ணுடைய மடியில் கொண்டு தலையை வைத்து கொண்டு பேன் பார்த்தார்கள்லாம் இப்படி இருக்குமே. ஆனால் நாம் தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அது அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறது. அந்த புக்கில் குரான் ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா அது எழுதியிருக்கோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இட்டு கட்டினது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பறிக்கிறது. முஸ்லீமில் இருந்தாலும் குரானுக்கு நேரடியாக மோதி ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருந்தால் இது ஏதோ ஒரு இஸ்ராயலியாத்தினுடைய கைச்சரக்கு உள்ள நுழைந்திருக்கிறது, யாரோ நுழைத்து இப்படி கேவலப்படுத்துவதற்கு எழுதிவிட்டார்கள். அதான் அதுக்கு ஆன்சர்ன்ட்டோம். இது இமாம்களை நாங்கள் ஃபாலோ பண்ணலை. இமாம்கள்லாம் அது முட்டு கொடுக்குறாங்க. போனால் பரவாயில்லை, அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் காசு, இதெல்லாம் காசு. அதான் ஒலா தக்ரபு ஜினாங்கிறான் அல்ல, ஜினாவுக்கு நெருங்காதீங்கன்னு. அதில் இல்லாமல் காசியத்து வரும், தனித்தன்மைங்கிறது தப்புக்கெல்லாமல் தனித்தன்மை வரும், நல்ல அமல்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு தனித்தன்மை வரும். ரசூலுல்லாஹ்வுடைய காசுன்னு சொல்லலாம், தகஜத்து காசு அது மாதிரி சொல்லிட்டு போகலாம், கல்யாணத்துக்கு சொல்லலாம். விபச்சாரத்தை நெருங்காதங்கிறான் அல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் விபச்சாரத்தை நெருங்கலான்னு அனுமதி கொடுத்தாங்கன்னா அது வந்து காசியத்தா? இது ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புன்னு சொல்ல இயலாது. அப்போ இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்கனால இது வந்து பொய் என்று நாங்கள் நிறுவி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறோம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இதை பற்றி நம்ம குரானுடைய தமிழாக்கத்தில் எழுதியிருக்கிறோம். அது மாதிரி வந்து அந்த குரான்கள் ஹதீஸுக்கு முரண்படுமா அப்படிங்கிற தலைப்புலையும் இது போட்டு நிறைய காரணங்கள் எல்லாம் காட்டி தான் இது விவாதம் பண்ணுறதை பண்ணுங்கள், அதை வாதமாக பண்ணலாம். இப்போ இந்த ஹதீஸுக்கு வழக்கம் கேட்டாங்கல்ல, வாதம் வச்சுட்டாங்கல்ல, எங்கள் வாதம் உங்கள் இமாம் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் போய் அந்நிய பெண் மடியில் படுத்து கிடந்தாங்க, பேன் பார்த்தாங்க என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. உங்கள் இமாம்கள் அது முட்டு கொடுக்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், நாங்கள் அது பொய் என்று சொல்லுகிறோம் காரண காரியத்தோடு. முடிஞ்சா உங்களை ஃபாலோ பண்ணல, நாங்கள் இதிலிருந்து விளங்குற இமாம்கள் தான் குழப்பியிருக்கிறார்கள் என்று. இந்த அசிங்கத்தை கூட அசிங்கன்னு புரிந்து கொள்றதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இமாம்களுக்கு என்ன இல்லை, திராணி இல்லை. மக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹ் ஒரு கேவலமாக ஒரு காமுகராக சித்தரிக்கக்கூடிய வகையில் எழுதி வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அடுத்து வந்து என்னென்னு கேட்டால் அந்த 3 ஆயத்துக்கு அர்த்தத்தை வாசிக்கணுங்கிறாங்க.
வாசிக்கிறன்னு அடித்து லட்சக்கணக்காக அடித்து பிரிண்ட கையில் புஸ்தகமாக தானே கொடுத்துருக்குறோம் 3000க்கு. குரான் தமிழாக வாசிக்கிறதுனா அர்த்தம் நாங்கள் இல்லாத விஷயம் இல்லை. எங்கள் குரான் தமிழாக கையிலான வச்சுக்கிறிய அந்த 3 ஆயத்தை இங்கே வாசிச்சாச்சு, வாதத்தை அங்கேருந்து எடுத்து வைங்க. ஆனால் நாங்கள் கேட்டது நீங்கள் புஸ்தகமாக மொழிபெயர்த்து போடலை ஒன்றும். இந்த நம்பர் இல்லா 9 இல்லா 8 8 தவிர 7 தவிர 6 தவிரன்றன அது தமிழில் துருள் முக்தானு வரல. அது மொழிபெயர்த்து சொல்லுங்கள். நாங்கள் கேட்டது மொழிபெயர்க்க மாட்டீங்க. போன அமர்வுல ஒரு பேப்பரை கொடுத்து அர்த்தம் செய்யுங்கன்னு அதுக்கு அர்த்தம் செய்ய மாட்டேன்ட்டீங்க. அதே மாதிரி இப்போ இப்னு அரபியை நான் என்ன கொடுத்தேன், ஒரு புஸ்தகத்தை கேட்டார். நான் என்ன புஸ்தகத்தை கொடுத்தேன், ஃபுசூசுல் ஹிகம் அப்படிங்கிற புஸ்தகத்தை கொடுத்தேன். அந்த புஸ்தகத்தில் நான் சொன்ன மாதிரி இருக்கும்போது வேறு புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமான்ட்டு வேறு பாயிண்ட்டுக்கு போகிறார். நான் சொன்ன புஸ்தகம் அண்டர்லைன் பண்ணி தாங்கன்றார். அண்டர்லைன் பண்ணி கொடுத்தேன். எதை நான் வாசிக்கணும், எதை வாசி உங்களுக்கு விளக்கம் வேணும்லாம் கேட்டார். அதில் மார்க்கர் பண்ணி இந்த மாதிரி அண்டர்லைன் அதான் ஹைலைட் மார்க்கரை போட்டு இது மஞ்சள் கலரில் ப்ளூ கலர் மார்க்கரை போட்டு கொடுத்துருக்குறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். அப்போ மார்க்கரில் போட்டு நான் அடித்து கொடுத்துருக்குறேன். அந்த மார்க்கர் போட்டதுக்கு அர்த்தம் நீ சொல்லணும். அதில் என்ன சொல்கிறாரு, கபலஹு அதாவது அல்லாஹ் ஃபிரௌனை கைப்பற்றினான், தாஹிரன் சுத்தமானவனாக, முத்தஹரன் சுத்தப்படுத்தப்பட்டவனாக, லைஸ ஃபீஹி ஷைஉம் மினல் ஹுபுஸி ஒரு அசுத்தமும் அவனிடத்தில் இல்லாதவனாக அல்லாஹ் கைப்பற்றினான். ஏன்னால் அன்னஹு கபலஹு இந்த ஈமானிஹி கபல யக்தஸிப ஷைஅம் மினல் ஆசாமி எந்த ஒரு பாவத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஈமான் கொண்ட உடனே கைப்பற்றிக்கிட்டான். கடைசியாக ஈமான் கொண்டாலும் மூடு கடிக்கும் போது அவங்க கருத்துப்படி ஈமான் கொண்டாகலாம். ஈமான் கொண்டவனை பிடிச்சிட்டதுனால அதுக்கப்புறம் பாவம் செய்யலை. அவர் பரிசுத்த ஆத்மா அதோடு நிற்கலை. ஒல் இஸ்லாமு எஜிப்பு மாக்கான கபுலகு இஸ்லாம் அதற்கு முந்தி உள்ளதை எல்லாம் அழித்து விடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறார். யார், இப்னு அரபி. அப்போ இப்னு அரபி ஃபிரௌனை முஸ்லீம் என்று சொன்னார் என்று நான் ஒரு பேப்பர் கொடுத்தேனே, அதில் அப்படி இருக்கா இல்லையா? நான் ஒன்று கொடுத்தா நீங்கள் ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் அவர் முஸ்லீம் அவன் நரகவாசின்னு சொல்லிட்டாருங்கிறீங்க. அப்போ இன்னொரு பாயிண்ட் வருகிறது, இவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி உளரக்கூடியவர்கள்னு இன்னொரு பாயிண்ட். அதில் விளங்கக்கூடியது என்ன, ஃபுசூசுல் ஹிகமில் ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க, ஃபுத்துஹாத்துல் மக்கியாவில் வேற ஒரு மாதிரியா. இதுதான் இமாம்கள் என்பவர்கள். இவங்க எப்படி இப்போ நம்ம ஷேக் அப்துல்லா அவர்கள் இடத்துக்கு மாற்றி மாற்றி பேசுகிறார்களோ அதே மாதிரி ஃபுசூசுல் ஹிகம்காரர் ஒரு இடத்துல முஸ்லீம்கிறார் ஃபிரௌனை, இன்னொரு இடத்துல காஃபிர்ங்கிறார் என்று சொன்னால் அதுவே தலைப்பை உறுதிப்படுத்துது. இவர்கள் விளக்குவதற்கு பதிலாக குழப்பி இருக்கிறார்கள். நல்லா ஃபிரௌன் முஸ்லீம் ஆனால் முஸ்லீம் இல்லை, இது குழப்பமா இல்லையா? ஃபிரௌன் முஸ்லீம் தான் ஆனால் முஸ்லீம் இல்லை, இப்படி ஒருத்தர் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, குழப்பவாதிம்பீங்க. அப்போ அதே மாதிரி தானே ஒரு குழப்பி இருக்கிறாரு. ஃபுசூசுல் ஹிகமில் முஸ்லீம் இல்லை முஸ்லீம்னு டிக்ளேர் பண்ணி அதில் முஸ்லீம்னா பர்ஃபெக்ட் முஸ்லீம்னு சொல்லிவிட்டு அதில் நரகத்துவாசி தலைவன் அது என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் கருத்து தான் என்ன, உங்கள் கொள்கை தான் என்னன்னு கேட்குறேன். அது மாதிரி இருக்கிறது. அதுபோக இந்த ஃபுத்துஹாத்துல் மக்கியாவோட ஃபுசூசுல் ஹிகம் தான் டாப்பு. ஏன் இந்த ஃபுசூசுல் ஹிகமே ரசூல்லா தான் விட்டவன்னு சொல்லிட்டு போனான். விட்டு அடிச்சு அதையும் கதை விட்டு அடிக்கிறான். என்னது, நான் ரசூல்லாவை அந்த கனவுல பார்த்தேன், முஹர்ரம் மாதத்துடைய கடைசி 10 பார்த்தேன், பார்த்தோன்னே ஒரு கையில் ரசூல்லா புஸ்தகம் வச்சுருந்தாங்க, இது என்னன்னு கேட்டேன், இதான் கிதாபு ஃபுசூசுல் ஹிகம்னு கையில் தந்தாங்க அப்படின்டாக்க அந்த புஸ்தகத்துக்கு சர்டிஃபிகேட் வேறு. அது அந்த கிதாபில் கிதாபுக்கு அவ்வளோ மதிப்புரை எழுதுகிறாங்க. அப்படியான ரசூல்லா கொடுத்த கிதாபான் அதில் தான் ஃபிரௌனை முஸ்லீமாக்கி வச்சுருக்குது. அப்போ ஃபுத்துஹாத்துல் மக்கியாவோட இது டாப்பு. அதுலேயே முஸ்லீம் அதுக்கு ஒழுங்காக பதிலை சொல்லுங்கள் என்று நான் என்ன செய்கிறேன், பதிவு செய்து கொள்கிறேன். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இன்னும் சில விஷயங்களை சொல்லுவோம். இப்போ சஜது குரானில் ஒரு வசனம் இருக்குது. நிறைய விஷயங்கள் நாங்கள் புதுசாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பதில் மட்டும் சொல்லக்கூடாது. இப்போ சஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாரும் சைதா செஞ்சார்கள். எல்லாத்துக்கும் வழங்குத அர்த்தம் வழங்கிடுது. ஆனால் இப்லீஸ்னா என்ன, பேசாமல் இருந்துட வேண்டியான விளக்கம் சொல்கிறா. இப்லீஸ் என்னவென்றால் அவன் இப்லீஸ்னா எப்படி இந்த ஜனம் உற்பத்தி ஆகுதுங்கிற வரைக்கும் போகிறாங்க. இப்லீஸ் என்பவன் தன்னுடைய வாளை, இப்லீஸுக்கு வாள் இருக்கு மாமது, அதை கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. தன்னுடைய வாளை தன்னுடைய பின்துவாரத்துக்குள் நுழைப்பான். நுழைத்த உடனே இது அவிச்ச முட்டை இல்லை, முட்டை போடுவான். அதில் இருக்கு. அதாவது யுதுகிலு தனபஹு ஃபி துப்ரிஹி, யுதுகிலு தனபஹு ஃபி துப்ரிஹி. அவன் சிரிக்க வேணாம், அவனுடைய நான் சொல்கிற வார்த்தை ரெக்கார்டாகாது. அவனுடைய வாளை அவனுடைய பின்துவாரத்தில் போட்டவுடனே இப்போ எபியிலு பைலத்தன் ஒரு முட்டையை போடுவான். அந்த முட்டை வெடித்து நிறைய சைத்தான்கள் உண்டாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கடுத்து இப்போ இப்லீஸ் பொம்பளையை தான் கற்பனை பண்ணுறாங்க. அவள் என்ன செஞ்சாலாம், இப்லீஸ் பொம்பளை பாலத்து தலாசீன பைலா 30 முட்டை போட்டாலாம். அஷ்ரன் ஃபில் மஷ்ரிக்கி, மஷ்ரிக்கில் கீழ் திசையில் 10, அஷ்ரன் ஃபில் மகரிபி மேற்கு திசையில் 10, அஷ்ரன் ஃபி வஸ்தில் அர்லி பூமி நடுவில் ஒரு 10 முட்டையை போட்டாலாம். இந்த 3 முட்டையில் இருந்து தான் அக்காரிபு, கைலானு, கத்தாரியா, ஜானு இப்படி பல பேர்களில் எக்கச்சக்கமான சைத்தான்கள் உண்டாகிவிட்டார்கள். இது என்னங்கிறேன், இப்லீஸை தவிர எல்லாரும் சைதாச்சும் போய்கிட்டு இருப்பீங்களா?
இப்லீஸுக்கு துபுரை கற்பனை பண்ணி, வாழை கற்பனை பண்ணி, முட்டையை கற்பனை பண்ணி, இது என்னங்கிற 30 முட்டை போடுறது, ஒரு முட்டையில் ஆயிரக்கணக்கு, இதான் விளக்கமா? அப்போ குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி விளங்குறதுக்கு பதிலாக கூத்தடிச்சிருக்கிறாங்க. இதை போய் விளக்கம்ங்கிறீங்க. இது வந்து ரூஹுல் பயான்கிற கிதாபில் என்ன செய்யிருக்கு, இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த ரூஹுக்கு கூட ஒன்று கேட்டார். ரூஹை கொண்டு உயிரோட்டமான கட்டளை எதை வச்சு செஞ்சீங்கன்னு கேட்டார். அதை வாதமாக வைக்கிட்டு நம்ம அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லிடுவோம். ஆனால் ஒரு ரூஹுக்கு ஊங்க விளக்கம் கொடுத்துருக்கிற கதை தெரியுமா? அவர்களே, அவங்க தங்களுடைய பேச்சில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இடத்திற்கு தகுந்தவாறெல்லாம் பேசலாமா, இது மிகப்பெரிய குழப்பம் அல்லவா இப்படின்னாங்க. இப்படி சொன்னோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இந்த இடத்திற்கு தகுந்தவாறு கருத்தை சொல்கிறதுங்கிறது அவங்களுடைய வழக்கங்க. இது ஒன்றும் தேவையில்லை. இப்போ அவங்களுடைய பேச்சில் என்ன சொன்னாங்க, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்தில் எப்படி வீட்டுக்கு போகலாம், எப்படி பேணு பார்க்கலாம், இதெல்லாம் அசிங்கம் இல்லையா, இது யாரோ இணைச்சிருக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்லங்க. சொன்னாங்களா? இப்போ பாருங்கள், இது ஏகத்துவம் பத்திரிக்கைங்க, சமீபத்தில் வந்தது தான், ஆகஸ்ட் 2010. இதில் சஹாபா பெருமக்களை காபிராக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீஸை எது ஆபாசம் சொன்னாங்களோ, இப்படிலாம் செய்வாங்களான்னு சொன்னாங்களோ, இதெல்லாம் எடுக்கக்கூடாது, சரியான ஹதீஸு குர்ஆனுக்கு முரண்படுறதுனால நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ சொன்ன ஹதீஸ் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தப்பட்ட ஹதீஸு, அதே ஹதீஸை இங்கே கொண்டு வந்திருக்கிறான். எதுக்கு? சஹாபா பெருமக்களை காபிராக்கிற விஷயத்தில். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ சொல்கிறான், இதே உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மில்ஹானின் மகளான உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு சாய்ந்து அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்து பிறகு வெளித்தெழுந்து பேன் பார்க்கறது மட்டும் விட்டுவிட்டாங்க. அது ஹதீஸ், அதே ஹதீஸ் தான். தனியாக இருந்த இப்போ சொன்னாங்களே, தனியாக போய் இருப்பாங்களாண்டு, தனியாக தான் இருந்தாங்க. விழித்தெழுந்து சிரித்தார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லி உங்களுக்கு சொன்ன ஹதீஸ் தான். சிரித்தார்கள். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், என் சமுதாயத்தில் சிலர் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதற்காக கடலில் பயணம் செய்வார்கள். அவர்களுடைய நிலை கட்டில்களில் சாய்ந்து வீற்றிருக்கும் அரசர்களை போன்றதாகும் என்று கூறினார்கள். மேற்கண்ட ஹதீஸில் நாசுன் மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் சிலர் என்று பொதுவாக குறிப்பிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடாகம் தொடர்பான ஹதீஸில் நாசும் மின் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களில் சிலர் என்றே குறிப்பிட்டுள்ளார்கள். பார்த்தீங்களா? அவங்க சொல்கிற ஒரு கருத்தை நிரூபிக்க இந்த ஹதீஸ் கொண்டு வர்றாங்க. அந்த ஹதீஸை நூற்கள் புகாரியும் போட்டுக்கிறாங்க, முஸ்லீம் போட்டுக்கிறாங்க. இப்போ யாரும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுங்க? முன்னுக்கு பின் முரண். இப்போ யார் முன்னுக்கு பின் முரணாக இருந்தால் குழப்பம்டா, மிகப்பெரிய குழப்பத்துக்கு சொந்தக்காரர்கள் இப்போ அவங்க தானங்க. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோங்க. அடுத்து ஜலாலே நம்ம மறைச்சிட்டோமா, தமிழில் சொன்னதை கேட்கணும். எல்லாத்தையும் அரபி வாசிச்சுட்டு இருக்க முடியாதுங்க. ஏன்னா 10 நிமிஷம் நான் தமிழில் சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா மஹப்பத்து வச்சாங்க? அப்போது நான் விளக்கம் சொல்கிறேன். நம்மளால தானே ஒரு முறைப்பெண், நம்ம தானே அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சோம், இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அப்படிங்கிறதுனால ஒரு இரக்கத்தின் மேலே கூட மஹப்பத்து வந்திருக்கு, காமங்கிறதல்ல. இப்போ என்ன உங்கள் வாட்சி காமிச்சல என்ன இருக்குது? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பிரிஞ்சிட்டாக்கா நம்ம திருமணம் முடிச்சு கொள்ளலாம். ஏன் நம்மளால பாதிக்கப்பட்ட பெண், இப்போ அவங்கள கூட என்ன விளக்கம் கொடுப்பாங்க? சல்லல்லாஹு பல திருமணம் செஞ்சாங்கல்ல, ஏன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் செஞ்சாங்க? எந்த காரணத்தை சொல்லுவோமோ அந்த காரணத்து முரணாக இங்கே வாசம் என்ன இருக்கிறது? அவங்க விட்டுட்டாக்கா நம்மால் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லவ் ஃபாரகஹா ஸைதுன் தஸவ்வஜ்துஹா. இதில் எங்கே காமம் இருக்குன்னு கேட்குறேன். சும்மா விட்டுட்டாங்களாம், பாதி விட்டு பாதி படிக்கிறேன்னா, நான் தமிழில் சொல்லிட்டேன், அப்படியே நான் படித்தாலும் இங்கே என்ன இருக்குது? அவங்க விட்டுட்டா நான் முடிச்சுக்கிறேங்கிறாங்க. நம்மால் ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது. பல திருமணங்கள் செய்தார்கள். என்ன காரணம் இருக்குமோ சொல்கிறோமா இல்லையா? அப்போ நீங்கள் இந்த விஷயத்துக்குன்னு சொன்னாக்கா அரசுக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துறோம், அவங்க குறை சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். எந்த நோக்கம் பண்ணலாம்? அப்போ விளக்கம் சொல்கிறேன். மஹப்பத்துங்கிறது பல வகை, இரக்கம், பாதிக்கப்பட்டிருக்கிற இறக்கம்லாம் சொன்னேன். இந்த வாசம் வந்துருச்சுல, நான் என்னது விட்டுட்டேன்? காமங்கிற வார்த்தை இருந்தால் அதையே நான் மறைச்சு விட்டேன். அப்படி இருக்குதாங்க. அதனால் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். எது இருக்குதோ அதை சொல்லுங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க? எல்லாத்தையும் கொச்சப்படுத்தும். இது சமுதாயம் உணரணும். இப்போ தான் வாதத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி இழுக்கிறதுக்கு தான் எங்களுக்கு வெற்றி. ஏன் தெரியுமா? இவங்க ஃபிக்ஹை மட்டும் கொச்சப்படுத்தலை, இமாம்களை கொச்சப்படுத்தலை, சஹாபா பெருமக்களை கொச்சப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, ஹதீஸுகளை ஆபாசப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிற சமுதாயத்துக்கு அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காக தான் பிடிச்சி இழுத்தோம். இப்போ வந்திருக்காங்க வாதத்துக்கு. அந்த வரைக்கும் சந்தோஷம்.
அடுத்து இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, மூஹராம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போவாங்க, பேணு பார்ப்பாங்க, மடியிலங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த மடிங்கிற வார்த்தை ஹதீஸில் எந்த கிதாபில் இருக்குங்கிறத நான் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மடிங்கிற வார்த்தையை சொன்னாங்க, மடியில் சல்லாசனம் படுத்தாங்கங்கிறத ஹதீஸ் கிதாப் தரணும் அப்படிங்கிறத இப்போ நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லாட்டி ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நினச்சதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான். அடுத்து இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விஷயத்தில் ஏதோ நம்ம மறைச்சதா சொன்னாங்க. எல்லாம் மறைக்கலைங்க. எந்த கிதாபுன்னு சொன்னாங்க அந்த கிதாபில் அவங்க வாய்ச்சாங்கல்ல. இப்போ குர்ஆனில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், ஹத்தா இதா அதரகஹுல் கரகு, அந்த ஃபிரௌனுக்கு அந்த மூழ்குதல் வந்தபோது கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் எந்த இலாஹை ஈமான் கொண்டாங்களோ அந்த இலாஹ் நானும் ஈமான் கொள்கிறேன். அனமினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீமில் ஒரு ஆள் தான். அப்படி அவன் சொன்னது உளப்பூர்வமாகவா சும்மா பேச்சு சொன்னாங்க அந்த நேரத்தில். அவ்வளோ அநியாயம் பண்ணான். அதனால் இன்னைக்கு அவன் நரகத்தில் தான். இதில் எந்த வேறுபாடும் இல்லை. இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சொன்ன நேரத்தில் எப்படி இருந்தான், அவனுடைய அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் அல்லாஹ் இப்ரான் சொல்லிட்டாங்க, வக்கத் அசைத்த கபுலு அப்படின்னா இப்போ நீ உணர்ந்து சொல்கிற, இன்னும் முன்னாலும் எப்படி நடந்தது அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறதான் கருத்தை தவிர இல்லை மூமினா தான் போனான், மறுமையிலே அவன் சொர்க்கத்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி நீங்கள் சொன்ன வாசகத்தில் அப்படி இருக்குதா? சரி, அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் உண்மையாகவே தான் அந்த வார்த்தையை சொன்னான்டாங்கல்ல, அது இல்லைங்கிறீங்களா நீங்கள்? அந்த நேரத்தில் ஏன்னா உண்மையை பார்க்கும்பொழுது எப்படி உண்மைக்கு மாற அவன் சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஆளுக்கும் இது ஏற்படும். கடைசி நேரத்தில் இதை உணர்ந்து சொல்லும் பொழுது அவங்களுடைய ஈமான் பலனளிக்காது. ஏன்னா கடைசி கட்டாது. அதே நிலையை தான் அவன் அடைகிறான். அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ நீ சொல்றது பொய்ன்னு சொல்லலை. இதுக்கு முன்னாலே எப்படி இருந்த, வக்கத் அசைத்த கபுலு, இப்போ வேணாலும் முஸ்லிம் சொல்லலாம், ஈமான் சொல்லலாம். முன்பு மாறு செய்தாய், குந்தம் செய்தி, முன்பு நீ அநியாயம் செய்தாய், குழப்பம் செய்தாய், அதனால் வெற்றி பெற முடியாதுங்கிறது. அதைத்தான் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. வேண்டுமானே இவங்க சொன்ன வாசகத்தில் சொன்னாங்கல்ல, கொடுத்தாண்டு அதையும் வாசகம் வச்சு தான் இருக்கிறேன். அதையும் நம்ம தேவைப்பட்டால் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவங்க சொன்ன இப்படி இல்லாத இருக்குன்னு சொன்னாங்க, நான் வாட்சி இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபிரௌன் அவன் வெற்றுக்குரியவன், சொர்க்கத்துக்கு போகக்கூடியவன், நரகம் போக மாட்டாலும் அதில் இருக்குதா? இந்த வாசகத்தை அவன் எப்படி சொன்னான்? நம்மளும் சொல்கிறோம், உளப்புறமாக தான் சொன்னான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை. அவ்வளோதான் அங்கே இருக்கிறது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் கூட இந்த மாதிரிலாம் தவறு தரா சொல்கிறாங்க, ஹதீஸெல்லாம் நுழைச்சி விட்டாங்க. இப்படியெல்லாம் நாம் சொல்ல தேவையில்லை என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அதே போல் யுனஸில் மலாய்க்கத்தை பிர்ருஹைக்கு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், உயிரோட்டமான கருத்துன்னு மொழிபெயர்த்திருக்கிறீங்க, அப்படியா இருக்கிறது? யுனஸில் மலாய்க்கத்தை பிர்ருஹமின் அம்பரிங்கிறத நீங்கள் மொழிபெயர்த்த மாதிரி மக்கள் சொல்லி காமிங்க, மக்கள் விளங்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா உயிரோட்டமான கருத்துன்னு ஒன்று அங்கே கிடையாதுங்க. ரூஹுன்னு சொன்னால் உயிரோட்டம் அர்த்தம் வைக்கிறீங்க, உயிரோட்டமான கருத்துன்னு வரணும் நீங்கள் வசனம் நீங்கள் அர்த்தம் செஞ்சு வைக்கும் பொழுது. அதே போல் இந்த 3 வசனங்களுக்கு நீங்கள் அர்த்தம் செஞ்சு காமிங்க, மக்கள்லாம் லேசாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் நான் வச்சுக்கிட்டே வர்றேன். நீங்கள் இது வரைக்கும் சொல்லவே கிடையாது. அடுத்ததாக குர்ஆனையும் ஹதீஸையும் எளிதாக புரிய முடியும் அப்படிங்கிறத எவ்வளவோ சொன்னாங்க. தலைப்பு இமாமுடைய உதவி இல்லாமலேயே எல்லாவற்றையும் புரிய முடியும் அப்படிங்கிறது தான். எப்படிங்க இது நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா கேட்டோம். இமாம்கள் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க. நீங்கள் தலைப்பு அது அல்ல. குர்ஆனுடைய வசனத்துக்கு இமாம்கள் சொன்ன கருத்து சரியா தவறாங்கிறதல்ல. அப்படி இருந்தால் நான் சொல்லுவேன், நீங்கள் தவறுங்களாம் அல்லது ரைட்டுங்களாம். இப்போ அதல்ல, உங்களால் விளங்க முடியுமாங்கிறது தான் நான் கேட்குறேன். நீங்கள் திடீர்னு இப்போ இதுக்கு மட்டும் சாலிம் ரலியல்லாஹு விஷயத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்தில் வந்துட்டீங்க, அப்படி வாதத்துக்கு வாங்க. அப்படி நான் எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் வாதத்துக்கு வாங்கங்கிறோம். கடைசி நேரத்தில் பதிலுங்க பேரில் சொல்லிட்டாக்கா அது விவாதமாகவே அமையாது அப்படிங்கிறதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அதே போல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். அந்த நீங்கள் அதை யூசுப் ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கருத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக நீ மொழிபெயர்த்து இருக்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ذَلِكَ لِيَعْلَمَ أَنِّي لَمْ أَخُنْهُ بِالْغَيْبِ, மறைவாக நான் இருந்தபோது அவருக்கு நான் மோசடி செய்யவில்லை என்பதை அவர் அறிவதற்காக அப்படிங்கிற வாசகத்தை நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக எழுதியிருக்கிறீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்கிறது எப்படி புரிஞ்சுங்க அப்படிங்கிறதை நீங்கள் எங்களுக்கு விளக்கணும். அதே போல இது காலூல யூசுப் அஹூஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரரும் அஹப்பு இலா அபினா, நம்ம தந்தைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க மின்னா நம்மளை விட என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் சொன்னதாக உள்ள வசனத்துக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க. யூசுஃபும்
அவரது ஒரு சகோதரரும் யோக்கூப் நபியின் இரண்டாம் தாரத்து பிள்ளைகளாகவும் மற்ற சகோதரர்கள் மூத்த தாரத்து பிள்ளைகளாகவும் இருந்திருக்க வேண்டும்ங்கிறீங்க. இந்த விளக்கத்தை எங்கிருந்து எடுத்தீங்க? குர்ஆன்லேருந்து எடுத்தீங்களா, ஹதீஸ்ல எடுத்தீங்களா, அல்ல இமாம்கள் சொன்னதை எடுத்தீங்களா? இமாம்களும் சொல்ல நேரடியாக எடுத்தேன்னு சொல்லுங்கள், இல்லை குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லுங்கள். ஆக எதுவாக இருந்தாலும் நீங்கள் பதில் சொல்லணும். உங்களுக்கு சொன்னதில் தான் வச்சு கேட்குறோம். நீங்கள் உங்களை தப்சீல் எழுதியிருக்கிறீங்க, எங்கள் இமாம்கள் சொன்ன கருத்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. சில இடங்களில் நீங்கள் தப்பான கருத்து சொல்லியிருக்கிறீங்க. அதை சுட்டி காட்டுவதற்கு தான் இந்த விவாதம் நடைபெற்று இருக்கிறது. உரிய முறையில் உங்களோட விவாதத்தை தொடருங்க அப்படின்னு கேள்வி கேட்குறேன். அதே போல் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்தை தொடங்கின மாதிரி எல்லா விஷயத்தையும் வாங்க, நம்ம விவாதிப்போம். எது சத்தியம்ங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளட்டுமே. ஏன்னா இமாம்கள் குர்ஆன் விளக்கம் என்கிற பெயரில் குழப்பி தான் இருக்கிறாங்க என்று பின்னாடி பார்த்துக்கிறங்க. தலைப்புக்கு உட்பட்டு நம்ம எடுத்து வைத்த வாதங்களில் ஒன்றுக்கும் பதில் சொல்லாமல் இப்போ இப்னு அரபிக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பதில்? இப்னு அரபி அவன் சொர்க்கத்துக்கு போவான்னு எங்கே இருக்குது, நீங்கள் சொன்ன கித்தாப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ படிக்கலை, ஒழுங்காக படிக்கலை. எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்குறோம். அது தெளிவாக இருக்கிறது. அதாவது எப்படி தெளிவாக இருக்கிறது? தூய்மையாக அல்லாஹ் கைப்பற்றினான், தூய்மைப்படுத்தப்பட்டவனாக கைப்பற்றினான், எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் கைப்பற்றினான். லைஸ ஃபீஹி ஷைஉம் மினல் குபுஸி அப்படிங்கிற, அதுக்கு பிறகு அவர் எந்த ஒரு தப்பும் செய்யலை, கைப்பற்றின பிறகு ஒரு தப்பும் செய்யலை. இஸ்லாம் எல்லாத்தையும் அழிச்சிரும். அதுக்கு முந்தைய அவன் என்ன தான் பண்ணியிருந்தாலும் ஆமன்துன்னு சொன்னதுனால அது அழிஞ்சு போச்சு எல்லாமே. இவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டு அது மாத்திரம் இல்லை, ஒ ஜஅலஹு ஆயத்தன் அலா இனாயத்திஹி சுப்ஹானஹு பிமன் ஷாஅ, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான் என்பதற்கு இது அத்தாட்சியாக இருக்கிறது. ஃபிரௌன் மாதிரி இருந்தால் கூட அவனுக்கும் கூட அல்லாஹ் கருணை காட்டுவான் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறது. அவர் கையில் கொடுத்த பேப்பரில் இருந்தும் கூட எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. நான் என்ன செய்கிறது? இவ்வளோ தெளிவாக இருந்து அதுக்கு தான் என்ன செய்கிறாருன்னா, அதே புசூசுல் ஹிக்கமில் 212ஆம் பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஃபனஜ்ஜாஹுல்லாஹு மின் அதாபில் ஆஹிரத்தி ஃபீ நஃப்ஸிஹி, அவனை அதாபுல் ஆஹிரத் அதாபுலேருந்து அவனை காப்பாற்றி விட்டானல்லா. அதாவது அதாபுல் ஆஹிரத்திலேருந்து காப்பாற்றினானான்னு கேட்டார்ல, அதையும் சொல்லிவிட்டார். புசூசுல் ஹிக்கமில் இப்னு அரபி சொல்லிவிட்டார், மர்மையின் வேதனையிலிருந்தும் அவரை காப்பாற்றி விட்டான். ஒனஜ்ஜா பதனகு, உடம்பையும் அவரை காப்பாற்றி விட்டான்னு சொல்லி அந்த உடம்பை காப்பாற்றுவோங்கிற ஆயத்தை போடுறாரு. உடம்பை காப்பாற்றின மேட்டு பிரச்சனை இல்லை, அவரை சொர்க்கவாசி ஆக்கிட்டான், நரகத்துடைய வேதனையிலிருந்து காப்பாற்றி விட்டான் என்று சொன்னதையும் கூடுதலாக அந்த தகவலுக்கு நம்ம வைக்கிறோம். இதை நீங்கள் என்ன செய்யணும், மனசில் வச்சுக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த ஜலாலைனில் சொன்னதற்கு பார்த்தீங்களா, அதில் என்ன மறைச்சிட்டேன்? கரெக்டு தானே சொல்லியிருக்கிறேன். ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்படுறது தப்பு கிடையாது. எப்போ தப்பு இல்லை? இன்னொருத்த மனைவியாக இல்லாமல் இருக்கும்போது, தலாக்கெலாம் நடந்த பிறகு தலாக்கு விட்டாங்க, நான் பாதிக்கப்பட்டாங்க, வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அது தப்பு இல்லை. ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கும்போது ஆசைப்பட்ட, அதுக்கு பேர் என்ன? இங்கே ஜலாலைனில் இருக்கிறது லவ் ஃபாரக்கஹா, இந்த ஜெயிது இந்த ஜெயினபை விட்டு விலகிட்டார்னு சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே. இன்னொருத்தர் மனைவியாக இருக்கிறவரை இப்படி ஆசைப்படுவது சாதாரண மனுஷனுக்கு வந்தாலே தப்பு, சாதாரண மனுஷனுக்கு வராது பெரும்பாலும். ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சுங்கிறாங்க. அப்போ அதைத்தான் நான் கேட்டதே தவிர, ஒரு பெண்ணை என்னமோ டைவர்ஸ் பண்ணப்பட்டு இருந்த நிலையில் இதை சொன்ன மாதிரி கொண்டு போகிறார், அப்படி இல்லை. ஜலாலைனில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இவர் தலாக்கு விட்டுட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலாமே, இப்படி நீங்கள் ஆசைப்படலாமா? சாதாரண மனுஷனுக்கு இது அனுமதி இருக்குதா? இன்னொருத்தனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு நமக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறேன்னு ஆசைப்படுறது? அவங்களா தலாக்கு விட்டு அவங்க இதெல்லாம் இருக்கிற நேரத்தில்னா அது ஒரு பிரச்சனை இல்லை, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாயிரும். அப்படி இல்லை ஜலாலைனில் என்பதையும் நீங்கள் வச்சுக்கிறணும். அடுத்து இந்த முன்னுக்கு பின்னு முரணா பேசுகிறது தான் வேலைன்னு நம்ம சொன்னோம். அது சும்மா சொல்லலை, வரிசையாக கிளிப்பிங்க போட்டு அபு தாலிப் முஸ்லீம் இல்லை, இறைவன் இங்கும் இருக்கிறான் எங்கும் இல்லை, இப்படிலாம் எல்லாத்தையும் கிளிப்பிங்க போட்டு காட்டிட்டோம். இப்போவும் முரண்படுறீங்களேன்னு காட்டினோம். முதல்ல நாங்கள் முரண்படலைன்னு மறுத்துட்டு தான் நீங்கள் முரண்படுறீங்கன்னு அவங்க நமக்கு சொல்லணும். அவங்க என்ன செய்யலை, அந்த முரண்பாட்டுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் தான் முரண்பட்டுட்டீங்க, எந்த ஹதீஸை தவறுண்டீங்களோ அந்த ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக காட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸில் இந்த பேன் பார்த்ததெல்லாம் விட்டுவிட்டாங்க அப்படின்றாங்க. அதான் இந்த ஹதீஸு, இந்த பேன் பார்த்தது மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்த முறையிலும் ஒரு ரிவாயத்து இருக்கிறது. இந்த பேன் பார்த்ததெல்லாம் இல்லாமல், தனிமையில் இருந்த மாதிரி இல்லாமல், வேறு மாதிரி அந்த அர்த்தம் கற்பிக்கிறதுக்கு முடியாமையும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்போ அதில் எதுக்காக அந்த ஹதீஸை மறுக்கிறோம்? ஒரு பேன் பார்த்தது இந்த மாதிரி மடியில் உள்ள விஷயத்தை தான் மறுக்கிறோம். ஒரு பெண்ணு போய் இப்படி வந்துக்கிட்டே வேர்வையெல்லாம் வலிச்சு எடுத்து இந்த மாதிரி மேட்டர்லாம் மறுக்கிறோம். அது இல்லாமல் ஒரு அறிவிப்பு இருக்குமே, ஆனால் அதுவும் தள்ளணுமா? அப்படின்னு நாங்கள் தள்ள மாட்டோம். அந்த புகாரியில் நாங்கள் சொன்ன மாதிரி ஹதீஸ் இருக்குதா இல்லையா? புகாரியில் 2895 ஹதீஸில் அது இருக்கிறது.
அதில் என்ன இல்லை, பேன் பார்த்த சம்பவம்லாம் இல்லை. அதை நம்ம எழுதியிருக்கமே தவிர ஒரு சம்பவத்தில் இட்டுக்கட்டப்பட்டதும் சரியானதும் கலந்துருக்குமே ஆனால், இன்னொரு சம்பவத்தில் இட்டுக்கட்டதை கழிச்சிட்டு இருக்குமே ஆனால், இட்டுக்கட்டது கழிச்சது நாங்கள் தள்ளிடுவோமா? தள்ள மாட்டோம். இதில் இந்த பேன் பார்க்குற இல்லாமல் உள்ள அறிவிப்பை நாங்கள் எடுப்போம் ஆதாரமாக. அதை நாங்கள் போட்டிருக்கோமே தவிர ஒரு முரண்பாடு இல்லை. இதெல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம முன்னாடி இப்படி சொல்லியிருக்கிறோமெல்லாம் தெரியாமலாம் இல்லை, உட்காந்து மகது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதில் வரக்கூடிய கேள்விகள்லாம் எதிர்கொண்டு தான் இது எழுதியிருக்கோமே தவிர எங்கள்கிட்ட ஒரு குழப்பம் கிடையாது. அதை நாங்கள் இதை பதிவு பண்ண விரும்புகிறோம். அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டால், மடியில் வச்சாங்கன்னு எங்கே இருக்குது, மடியில் வச்சாங்கன்னு ஒரு வார்த்தையை காட்டுங்கிறாங்க. அதில் நான் வாய்ச்சி காட்டி தான் சொன்னேன். முஸ்லீமில் இருக்கிறது 3536 இந்த கம்ப்யூட்டர் நம்பரும் அந்த பிரிண்டில் வித்தியாசங்கள் இருக்கலாம். இப்போ வல்லா ரசகு இந்தஹா, தன்னுடைய தலையை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை அவரிடத்தில் வைத்தார்னு இருக்குது. அவர்கிட்ட எங்கொண்டு வைக்கிறது? தலையை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கல, அந்த தலை அந்த பெண்ணிடத்தில் வைக்கப்பட்டுருச்சு. எங்கே தலையை வைக்கிறது? அவரிடத்தில் வைத்தார்னா மார்பிளையா, நெஞ்சில் சாய்வாங்க, இல்லாட்டி தொடையில் சாய்வாங்க. அவரிடத்தில் கொண்டு தலையை வைக்கிறாங்க, கலட்டி கொண்டு வைக்கிறாங்களா? இல்லாட்டி எப்படின்னா வாசகம் எப்படி இருக்கு? இப்போ வல்லா ரசகு இந்தஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை அவரிடத்தில் அந்த பெண்ணிடத்திலே வைத்தார்கள். தலையை அந்த பெண்ணிடத்தில் வைத்தார் என்பதற்கு என்ன அர்த்தம்? குறைந்தபட்சம் மடின்னு நான் சொல்லியிருக்கேன். வேறு என்னமா ஒன்று சொல்லுங்க. அப்போ அதுதான் மடின்னு சொன்ன விளங்குதா? அப்படி வைக்கக்கூடாது. அப்படி ரசூலா செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரியான வேலையை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க. இது அசிங்க அருவருப்பு, இது அவங்களே நமக்கு தடுத்தது. இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னது, விபச்சாரத்துக்கு நெருங்கக்கூடாதுங்கிற கட்டளையில் இதெல்லாம் வரும். பார்க்கறதுக்கு கூட நினைஞ்சாங்க அப்படிலாம். இது என்னது? சாப்பிட்றதுல ஒழுங்காக ஹிஜாப் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு செஞ்சதையே அது அசிங்கத்தை சொல்கிறார்களுங்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் போய் இன்னொரு பொம்புடையிட்ட போய்கிட்டு பேன் பார்க்க சொன்னாங்க. பேன் பார்க்குறான்னு டச் பண்ணிடுறாங்கல்ல, தலையை பிடிச்சி பேன் பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் பேன் பார்க்குறாந்தா உடம்புல ஒட்டி அது மாதிரி நெருக்கி தானே பேன் பார்ப்பாங்க. அப்படிலாம் ரசூல்லாவோட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் யாரோ கட்டி விட்டுருக்கான்னு விளங்குதா, ஹதீஸ்னு விளங்குதா? இதை தான் நம்ம கேட்டோம். அதனால் அதில் அந்த நாங்கள் சொன்னபடி இருக்குது. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொன்று மற்ற எல்லாம் இருக்கிறோம். அதுக்கு அடுத்து புதுசாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிற அவகாசம் இருக்கும்ல. 27 கேட்டிருக்கிறோம். புதுசாக எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் ஓ எஸ்அலூனக அனிர் ரூஹி, குர்ஆனில் ஒரு வசனம், உயிரை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி, உயிர் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையில் உள்ளது. உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு விளங்காது, ரூஹுண்டா தெரியாதுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். இது இதோட முடிஞ்சிருச்சுல, பேசாம வாய முடிக்கிறது தான் அர்த்தம். ரூஹுண்டா உயிர். அது என்ன உயிர்னா என்ன, அதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால் என்ன செய்வோம்? எங்கள்கிட்ட கேட்டால் தெரியாதுன்னு. ஏன் தெரியாதுமோ? தெரியாதுன்னு நல்லா சொல்லிடுறான். ஒமா ஊத்தித்து மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒத்துக்குறவாளா? இமாம்கள் ஒத்துக்கிற மாட்டாங்களா அறிவு கம்மிண்டா? அவங்க என்ன செய்கிறாங்க? அது எப்படி அறிவு இல்லைன்னு சொன்னால் அது எப்படி? ரூஹுண்டா என்ன தெரியுமா? ரூஹுன்னா மலக்கும் மினல் மலாய்க்கத்தி, அது ஒரு வான. அதையே கேட்டான், கேள்வி கேட்டவன் உயிர்னா என்னங்கிறத அவன் கேட்குறான். அவனுங்க தான் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கல. அவ வழக்கம் சொல்கிறா, ரூஹுண்டா என்ன தெரியுமா? மலக்கும் மினல் மலாய்க்கத்தி, வானவர்களில் ஒருத்தர், லஹு சபூன அல்ஃபி வஜிஹின், அவருக்கு 70,000 முகம் இருக்கும். ஒரு வானவர், அவருக்கு மூஞ்சி எத்தனை? 70,000 முகம் இருக்குமா. லி குல்லி வஜிஹி மின்ஹா சபூன அல்ஃபி லிசானின், ஒவ்வொரு முகத்திலும் 70,000 நாக்கு. ஒரு முகத்துக்கு நாக்கு மட்டும் எத்தனை? 70,000 நாக்கு இருக்குமா. அதோடு நிற்கலையா. லி குல்லி லிசானின் மின்ஹா சபூன அல்ஃபி லொகத்தின், ஒவ்வொரு நாவுலையும் 70,000 பாஷை இருக்குமா. பெருக்கிக்கிறங்க, உலகத்தில் உள்ள பாஷையே கிடையாது. இவங்க சொல்கிற கணக்குக்கு 70,000 இன்ட்டு 70,000 இன்ட்டு 70,000 இன்ட்டு 70,000 அவ்வளோ பாஷை பெருக்கி கம்ப்யூட்டரில் கூட அடங்காது, வழங்குதா? அவ்வளோ நம்பர் வந்துடும். அப்போ 70 ஒரு மலக்கு, ஒரு மலக்கு தான் அவருக்கு 70,000 மூஞ்சி, ஒரு மூஞ்சியில் 70,000 நாக்கு. கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு நாக்கில் 70,000 பாஷை. இவர் தான் அவர் என்ன செய்வாராம்? அத்தனை பாஷையிலும் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்வாராம். யுஸப்பிஹுல்லாஹு தஆலா பிதுல்கில் லுகாத்தி குல்லிஹா, அத்தனை பாஷையிலையும் அவர் என்ன செய்வார்? அவர் தஸ்பீஹ் செய்வார். இப்படின்ற ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு மலக்கு, லஹு மேத்தி அல்ஃபி ராசின், அவருக்கு 1,00,000 தலை இருக்கும். லி குல்லி ராசின் மேத்து அல்ஃபி வஜிஹின், ஒவ்வொரு தலையிலையும் 1,00,000 மூஞ்சி இருக்கும், முகம் இருக்கும். ஓ ஃபீக்குல்லி வஜிஹின் மேத்து அல்ஃபி ஃபமின், ஒவ்வொரு முகத்திலையும் 1,00,000 நாக்கு இருக்கும். ஓ ஃபீக்குல்லி ஃபமின் மேத்து அல்ஃபி லிசானின், ஒவ்வொரு வாயிலையும் 1,00,000 நாக்கு இருக்கும். யுஸப்பிஹுல்லாஹ தஆலா பி லுகாத்தின் முக்தலிஃபத்தின், பல பாஷையில் அவர் அல்லாஹ் ரூஹை பற்றி கேட்பார்கள். தெரியாது, எவ்வளோ அழகாக விளங்குது. இப்போ விளங்குதா? குழப்புதா? சிரிப்பு வருதா? மற்றவர்கள் கேட்டால் என்ன செய்வாங்க? என்னடா சரியான விட்டலாச்சாரி அட்டி வின் பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்களா? இதை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தேன்னு வைங்க, அவங்க குரான் மீது அவங்களுக்கு மரியாதை வருமா? அவங்க மற்றவங்களுக்கு ஒரு குரானை பற்றி ஒரு தப்பான என்ன வருமா? நல்ல வேலைக்கு இந்த அரபிலே இருந்து உடைஞ்சு போச்சு, தமிழுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, என்ன கதிக்கு ஆளாகிறது? இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அதனால் இது ஒரு விஷயம். இது ஒன்றாச்சா? அப்படி குரானுக்கு விளக்கம். அது மாதிரி குகைவாசிகள் நல்லா சொல்கிறான்.
அது என்ன சொல்கிறான்னு சொல்லி நம்பிட்டு போயிட வேண்டியதான், அது தெரியாதுன்னு விட்டுற வேண்டியதான். இவனு சரியாக குகைவாசின்னா அப்படி சும்மா இப்படி விட்டு போகிறது. குகைவாசின்னா என்னது, குகைக்கு பேர் பாஞ்சு லூஸு, அந்த ஊருக்கு பேர் லூஸா, ஊருக்கு பேர் லூஸு, அந்த கிராமத்துக்கு பேர் அப்சூஸு, நாய்க்கு பேர் கித்துமீர், அதில் உள்ள மன்னருக்கு பேர் மார்னூஸு, ஒவ்வொருத்தருக்கும் பேர். அதுக்கப்புறம் குகைவாசிகளுக்கு பேர் என்னன்னா தாவானீஸு, நவ்வாஸு, மார்த்தனூஸு, ரஸ்னானூஸு, வாயில் நுழைய மாட்டேங்குது, அரபி வார்த்தையும் இல்லை. அப்புறம் காத்துலூஸு, தஸ்தன் தூசு, மக்சல் மீனியா, எம்லிஹா, அதோடு நிற்கல. இவங்களுக்கு பேரை சொல்லி இன்னும் சில ஆளை விட்டமே. ஜிப்ரீலுக்கு பேர் என்ன தெரியுமா? அப்துல்லா. ஜிப்ரீலே அவருக்கு பேர், ஜிப்ரீலுக்கு பேர் அப்துல்லா, அதிலே வருது. மீகாயிலுக்கு பேர் உபைதுல்லாவான், இப்ராஹிம் நபியுடைய ஆட்டுக்கு பேர் ஜரீரான், சுலைமான் நபியுடைய ஹுதுஹுதுக்கு பேர் அன்கரான், இப்படியெல்லாம். அன்பானவர்களே, இப்பொழுது தான் முரண்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கடையில் இன்னொரு முரண் இன்னும் எடுத்து நம்ம எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது சொல்கிறது. இப்போ நம்ம சொன்னால் என்னங்க உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் சொன்னீங்க, தனியாக இருக்கிறாங்க, அது எப்படிங்க பொருந்தும், அதனால தான் மறுக்கிறோம் நீங்கள். ஆனால் அதே ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக போட்டிருக்கீங்களே. நீங்கள் ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு ஆபாசங்கிற முத்திரை குத்துனீங்க, சஹாபா பெருமக்களை காஃபிராக்கிறதுக்கு அதே ஆபாச ஹதீஸை ஆதாரமாக காட்டிங்களே. இது முன்னுக்கு பின் முரண் இல்லையா அப்படின்றோம். ஒழுங்காக பதில் சொல்லணும், சும்மாவது இருந்திருக்கணும். ஆனால் என்ன சொன்னாங்க, அது இல்லாமல் வந்திருக்குது, இல்லாமல் வந்திருக்குன்னு ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட தனித்திருந்தாங்கன்னு வருதுல்ல. நீங்கள் என்ன சொன்னீங்க, தனித்திருப்பாங்கன்னு வருது. அது எப்படி இருப்பாங்க, ஒருவருக்கு மனைவியாக இருக்கக்கூடியவங்க இன்னொரு ஆணோட எப்படி தனித்திருப்பான்னு கேட்டீங்க. ஆனால் அதில் அந்த வாசகம் இல்லை, பேணு பார்ப்பாங்க வாசகம் இல்லைன்னு நீங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் இப்போ உங்களுடைய ஆய்வினுடைய தரம் என்னவென்பதை இங்கு இருப்பவர்களும் இதை லைவிலே பார்க்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். எப்படி கேட்டீங்களா, நீங்கள் சொன்னீங்களே எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் முஸ்லீம் போட்டுக்கிறீங்க, அதுக்கு நம்பர் கொடுத்துருக்கிறீங்க 35 நீங்கள் நம்பர் கொடுத்துருக்கிறீங்க. அதாவது 3535. அதே ஹதீஸை முஸ்லீமில் நான் படிக்கிறேன் பாருங்க. அதில் என்ன வருது, சும்ம ஜலசத், இவங்க உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா உட்காருவாங்க, தஃபிலி ரஸஹு, தலையில் பேன் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் சொன்ன ஹதீஸில் வாசம் இல்லை நீங்கள்ல, நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கல்ல, அந்த நம்பரை தாங்க வாசிக்கிறோம் முஸ்லீமில். ஏன் இப்படியெல்லாம் சொல்றீங்க, இப்படியுமா முரண்படுவாங்க? இதனால தாங்க சொல்கிறோம், நீங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் கொடுக்குற இதெல்லாம் வேணாங்க, எதை வேண்டுமானாலும் சொல்லிடுறதா. இப்போ தான் சொன்னோம் இல்லை, நீங்கள் அதை நாங்கள் ஆய்வு பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ உங்கள் ஆய்வுடைய திறமை இதானா? வெளிப்படையாக இருக்கிற வார்த்தையும் இல்லைன்ட்டீங்களே. நீங்கள் சொன்ன நம்பர் தாங்க முஸ்லீமில். அடுத்து இன்னொன்று அப்படின்னு கேட்டால், நீங்கள் மடி அப்படிங்கிறது ஒரு விளக்கம் கொடுங்க. நானும் சொல்கிறேன், ஒரு தவறாக சொன்னால் நம்ம தவறு தான், சிலிப்பிகள் வந்துருச்சுன்னு சொல்லுங்கள், அதுவும் எல்லாருக்கும் உள்ளது தான். சில பேருக்கு வாசம் வந்துடும், வருங்க நமக்கே தெரியாது, எல்லாருக்கும் உள்ளது. அவங்களும் பிஹெச்ஏ ஆன்லைனில் கூட சொல்லிடுறாங்க, என்னையும் இந்த அறியாமல் நான் சொல்லியிருப்பேன், அது சுட்டி காட்டினா திருத்தி கொள்வேன். ஏன்னா அறியாமலே பேசுவது எல்லா மனிதர்களும் இயற்கை. மடின்னு சொன்னதுங்கிற ஹதீஸில் இல்லை, நான் என் வார்த்தையில் வந்து விட்டது, பிரச்சனை அதோடு முடிஞ்சு போகும். நம்ம ஒன்றும் விவகாரம் பண்ண மாட்டோம், எப்படி சொல்ல முடியும்னு, எல்லாருக்கும் உள்ளது தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்தஹாம் வருது, அருகிண்டு வருது, அருகிண்டா நெஞ்சலாம் மடியலா, அப்போ மடின்னு நாங்கள் அர்த்தம் வைக்கிறோம் அப்படிங்கிறீங்களே. இந்த உக்கு அரபி மொழியில் என்ன அர்த்தங்கிறது கூட இது வரைக்கும் தெரியாதா? இந்த உக்கு அருகின்ற அர்த்தம் இருக்கா இல்லையா? இப்போது குர்ஆனில் கூட அல்லாஹு தாலா சொல்கிறான், குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மெஹராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லும் போதெல்லாம் வஜத இந்தஹா, அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்வார்கள் ரிஸ்கா, ரிஸ்கை, அதான் பழம்னு சொல்கிறோம், ரிஸ்கை இந்தஹான் தான் இருக்குது. அப்போ அதனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெஞ்சிலே பெற்றுக்கொண்டார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மடியிலே பெற்றுக்கொண்டான்னு சொல்லிங்களே. ஏங்க பக்கத்தில் இருந்தாலே இந்தங்கிற வார்த்தை தானாங்க, அங்கே அப்போ அருகிலேங்கிறதுக்கு இந்தங்கிற வார்த்தை இல்லையா? அர்த்தம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் ஏன் ஒழுங்காக கண்ணியமான அர்த்தம் இருக்கிறத விட்டுப்பட்டு ஆபாசமான அர்த்தத்துக்கு ஏன் போகிறீங்க? ஃபிக்ஹ் கிதாபில் தான் போனீங்க. அது ஹதீஸ்லையும் அப்படி செய்யணும். இப்போ அதனால் இப்போ என்ன மக்கள் என்ன விரும்புகிறாங்க, என்ன புரியுறான்னு கேட்டால், இவங்களுக்கு அதே அரபி தெரியாதுங்கிற நம்ம பார்த்துக்கிட்டோம். ஏன்னா சில வாசகங்களும் தாங்க, என்ன ஃபுஸ்ட்டு ஃபாஸ்ட்டுலாம் சொல்லி காட்டினாங்க, அதையும் ஒழுங்காக வாசிக்க தெரியலை. என்ன அது, ஏன்னா அவங்க சொன்னது அது அரபி மொழியே கிடையாது, வேறு ஒரு மொழி, அதையும் வாசிக்க தெரியலங்கிறத அவங்க மூலம் தெரிஞ்சு போட்டாங்க. ஏன்னா
அவர் ஜிப்ரீல், அதுக்கு அப்துல்லான்ற ஜிப்ரேங்கிறது ஏதோ ஒரு மொழியா இல்லையா? அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குமா இல்லையா? அது இறைவனோட அடியாருங்கிறது அந்த லாங்குவேஜில் உள்ள அர்த்தம். இதில் என்ன ஒரு விவகாரம் இருக்குது? இதில் ஒரு கேள்வி என்ன இருக்குது? இதில் ஒரு குறை என்ன வந்து போச்சு? ஜிப்ரேங்கிற வார்த்தைக்கு அந்த லாங்குவேஜில் அப்துல்லான் இருக்குது. இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு வேண்டாம் சொல்லுங்கள். அந்த லாங்குவேஜ்காரன் சொல்லுவாங்க எங்கள் மொழி அர்த்தம் எனக்கு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களை பார்த்து கேட்பாங்க. அதனால் அதுவும் அதே போல் அரபியும் அவங்களுக்கு அந்த நிலைமை தானே. அபுத்தலாயிலுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த ஆதாரங்களின் தந்தைக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? அபுண்டா தந்தை ஆதாரங்களெல்லாம் உருவாக்குவார் அப்படி அர்த்தம் கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அபூ ஹுரைரா சஹாபியோட பேருங்க. பூனையின் தந்தைன்னு தான் அர்த்தம். ஏன் தெரியுமா? பூனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அவர்கள், அப்படி அர்த்தம் வைக்கலாமா? அதே போல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அபு துராபுன்னு இருக்குதுங்க. துராபுன்னா மண்ணின் தந்தை, மண்ணை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள், அப்படி அர்த்தம் வைக்கலாமா? இப்படி தாங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்போ குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு முரங்கிறது எப்படின்னு பார்க்கணும். நம்மளாம் குர்ஆனுக்கு முரண் வரோம், அவங்கள குர்ஆனுக்கு முரண் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து குர்ஆன் ஹதீஸ் பரவாயில்ல தான் நடப்போம், எங்களுக்கு ஆதாரமெல்லாம் குர்ஆன்னா ஹதீஸ் தான் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது அப்படி. ஆனால் அவங்களுடைய செயல் எப்படி இருந்துக்கிட்டு இருக்கு? குர்ஆனையும் விட்டுட்டாங்க, ஹதீஸையும் விட்டுட்டாங்க, மற்றவருடைய செயல்பாட்டையிலங்க ஆதாரமாக காட்டுறாங்க. உதாரணத்துக்கு எழுந்து நிற்கலாமா எழுந்து நிற்கக்கூடாதாங்கிறதுக்கு கருணாநிதியே ஆதாரம் காட்டினாங்க. நேற்று நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். அப்போ அது என்ன? அதுவும் மதுவப்பா அவர் மேடையில் இருந்தால் எழுந்திருக்க மாட்டார், ஆகவே நாம் எழுந்திருக்கக்கூடாது, இது ஆதாரம். வீட்டுக்கு போனால் அவர் எழுந்து நின்று வரவேற்பார், அதனால் நாம் எழுந்து வரவேற்கலாம். இப்போ ஒரு சட்டம் கூடுமா கூடாதாங்கிறதுக்கு குர்ஆன் ஆதாரமா ஹதீஸ் ஆதாரமா கருணாநிதி ஆதாரமாங்க? கடைசி இப்போ என்ன ஆகி போச்சு? நம்மளையெல்லாம் ஷாஃபி மதப்புன்னாங்க, ஹனவி மதப்புன்ட்டாங்க, அவங்க கருணாநிதி மதப்பு போயிட்டாங்க. இப்போ இப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்கு. அதனால் எது எப்படியோ அப்படி பார்க்கணும். ஆனால் அந்த 3 வசனத்தை நம்ம வந்து வாட்சி காமிக்க சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க வாட்சி காமிக்க கிடையாது. இந்தங்கிற வார்த்தைக்கு மடின்னு புரியணும்ட்டாங்க. மடிங்கிறது தெரியாமல் வந்துச்சு வேணால் சொல்லட்டும். இந்தவுக்கு மடியெல்லாம் அர்த்தமெல்லாம் கிடையாதுங்க. அருகிலுக்கு அர்த்தம் வைக்கலாம், ஆனால் அரபி மொழியில் அது இருக்க தான் செய்யுது. குர்ஆனில் நீங்கள் நிறையா இந்தங்கிற வார்த்தை எடுத்து பார்த்தா அருகில் அர்த்தம் இருந்துகிட்டு தான் இருக்க, புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து இவங்க சொன்னாங்களே இப்னு அரபி விஷயமா சொல்லியிருக்கிறோமே நாங்கள், அவங்க அண்டர்லைன் போட்டு கொடுத்த ஒரு எந்த இடத்த நம்ம சொன்னோம், எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது குறிப்பிட்டு கொடுங்கன்னோம். அவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்திலும் அவர் வந்து சொர்க்கத்துக்குரியவர் என்று இவங்க சொன்னதா இல்லைங்க. ஏன்னா எப்படி இருக்குது? வக்கான குர்ரத் ஐனில் லிஃபிரவுன் பில் ஈமான் இல்லதி ஆத்தா அல்லாஹு இன்தல் கரகி ஃபகபிலஹு தாஹிரன் முத்தஹரன் லைஸ ஃபீ ஷையுல் கபஸ். அவங்க அர்த்தம் வச்சுட்டாங்க. அதே தான். அது அந்த நேரத்தை ஈமான் கொள்ளும் பொழுது அவன் உளப்பூர்வமாகத்தான் பண்ணான், இதுதான் உண்மை. அதைத்தான் இப்போ ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கிடையாது. அது இன்னொரு கிதாபில் விளக்கம் அளிச்சுட்டாங்க. அதே போல் ஃபலவுக்கான ஃபிரவுனு மிம்மன் யைசமா பாதர இலல் ஈமான் கமா காலத்து இம்ராத்து ஃபிரவுனு ஃபீஹி இன்ன குர்ரத்த ஐனில்லி வலக் அசா என் ஃபானா வ கதாலிக்க வகா ஃப இன்னல்லாஹ நஃபாமா பிஹி அலைஹிஸ்ஸலாம் அப்படி எழுதியிருக்கிறாங்க. இதில் ஃபிரவுன் வந்து நரகத்துக்கு போக மாட்டான், அவன் வந்து சொர்க்கத்தான் போவாங்கிற வாசங்க எங்கே இருக்குது? அவங்க அண்டர்லைன் எடுத்து தான் வாய்ச்சேன். அவங்க எதை வந்து குறிப்பிட்டு கொடுத்தாங்களோ அதில் இந்த வாசமாக இல்லைங்க. அந்த நேரத்தை அவன் சொன்னது உளப்பூர்வமாக தான் சொன்னான், அதில் சந்தேகம் கிடையாது. அதனால தான் அல்லாவே கேட்குறான், வக்கது அசைத்த மீன் கபுல், இப்போ சொல்கிறே கரெக்ட், முன்னாலே எப்படி இருந்த அப்படி அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ் ஏன் இப்போது சரியாக சொல்கிறேன், இதுக்கு முன்னால் மாறு செஞ்சு அல்லா சொல்லனே, நீ மாறு செஞ்சான்னு சொல்லலாமே? மின் கபுலுக்கிற வார்த்தை அல்லாஹ் ஏன் போட்டான்? அர்த்தம் இல்லாமல் போட்டான். நீங்கள் தான் ஒப்புக்கொண்டுக்கிறீங்க. அதே கருத்து தான் நம்முடையது. அல்லாஹு தாலா எந்த வார்த்தையை போட்டாலும் ஒரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டான், அர்த்தத்தோடு தான் செய்வான் அப்படிங்கிறத நீங்களும் சொல்லி தான் இருக்கிறீங்க. அதே போல் பாருங்கள், இப்போ கஸ்ஸாலி இமாம் கொடுத்த விளக்கத்தெல்லாம் சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே வந்து நாய் இருந்தால் மலக்குமார் போக மாட்டாங்க, அதுக்கும் வீடுங்கிறது ஒரு கல்பு, மனிதனுடைய உள்ளம், நாய்ங்கிறது தீய குணங்கள்னாங்க. ஒரு ஹதீஸுக்கு ஒரு ஆயத்துக்கு பல விளக்கங்கள்ங்கிறது இயற்கை. ஒரு ஆள் ஒரு விளக்கம் சொல்லுவார், நல்ல விளக்கமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை நான் எடுத்துக்கொள்ள சொன்னால் விட்டுறலாம். ஆனால் அவர் சொன்ன விளக்கம் தப்பா அப்படின்னு தான் பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானதா? இப்போ ஒவ்வொரு ஆளும் தீய குணத்தோடு வாழக்கூடாதுன்னு விரும்புகிறோம், அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் ஒரு வீட்டில் வந்து நாய் இருக்குது, மலக்குமார்கள் வரக்கூடாதுன்னு நம்ம வெளிப்படையான சட்டம் சொல்கிறோம்ல, இதை மறுத்தாங்களா கஸ்ஸாலி இமாம்? இப்படி அர்த்தம் கிடையாதுன்னு சொன்னாங்களா? அப்படி அவங்க சொன்னால் நீங்கள் எங்களை ஆதாரம் தாங்க. அதாவது வெளிப்படையான நாய்க்கு இந்த சட்டம் பொருந்தாது,
இது இந்த உள்ளத்துக்கும் தீய குணத்துக்கு தான் பொருந்தும், அந்த அர்த்தம் பொருந்தாது என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி இருந்தால் அதுக்குள்ள ஆதாரத்தை நீங்கள் தாங்க, அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். அப்படி சொல்லியிருந்தாக்கா நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். அதனால் அவங்க ஒரு ஹதீஸுக்கு பல விளக்கம் கொடுக்கும்போது முந்தின ஹதீஸ விளக்கத்தை மறுத்தாருங்கன்னு என் நிலைக்கு நம்ம எங்கே வரணும்? அதே போல் இந்த மின்னலுக்கு இடிக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்கங்கிறீங்க. நீங்கள் மின்னலுக்கு மின்னலுங்கிறீங்கல்ல, மலைக்கு மலைங்கிறீங்கல்ல, இப்படி அர்த்தமே கொள்ளக்கூடாது, நான் சொல்ல அர்த்தம் தான் வைக்கணும் என்று அவங்க சொல்லியிருந்தால் எந்த கிதாபு சொன்னாங்கன்னு ஆதாரம் தாங்க. நீங்கள் சொல்கிற அர்த்தம் அவங்களே ஒப்புக்கொண்டது தான். அதற்கு மேமிச்சமான விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம விரும்பினா ஏற்றுக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அது நம்முடைய விருப்பம். ஆனால் எதை நாம் விளங்குகிறோமோ அந்த அர்த்தம் கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அதற்குண்டான ஆதாரத்தை நீங்கள் தந்துவிட்டு பேச வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னுடைய விவாதத்தில் பல்வேறு கருத்துக்களை சொன்னேன். இமாம்கள் உதவி இல்லாமலே புரியலாம் என்று சொல்லிவிட்டு விவாதத்துக்கு வந்துவிட்டீர்கள். அப்படியானால் இதுக்கு விளக்கம் என்ன என்று கலாலா பிரச்சனை, ஹஜ்ஜுடைய மாதங்கள், வணக்கங்கள் அழிந்து போவது, உன் தந்தையின் மீது சத்தியமாக 53, ஈலாவுடைய சட்டம் 10 சத்தியமாக, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம், இன்னும் அதே போல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் சொன்னோம்.